பொது மேலாளராக விளங்கக்கூடிய வழிபாட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மோகன்குமார் ஐயா அவர்களும் அவர்களோடு நம்முடைய சுவாமி அவர்களும் அடியேனுமாக இந்த பெயர் பதாகையை திறந்து வைக்கக்கூடிய அருள் வழிபாடானது மங்களவாதிய முழங்க ஆன்றோர் சான்றோர் முன்னிலையிலே பெயர் பதாகை திறப்பு விழாவானது முதலாவதாக நடைபெற உள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த அருள் நிகழ்வை முன்னின்று நடாத்துவதற்காக ஐயா அவர்களையும் சிவத்திரு மோகன்குமார் ஐயா அவர்களையும் சிவத்திரு அசோகன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு சுவாமிகளை அழைத்து வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். சங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக பதாகை திறப்பு விழாவானது இறைவனுடைய திருவருளும் குருவருளும் முன்னின்று செய்ய இனிதே திறப்பு விழாவானது நடைபெறுகிறது. சகலவாத்தியம் இப்பொழுது சங்கத்தினுடைய அறிவிப்பு பதாகையை திறந்து வைத்த நம்முடைய பெரியோர்களுடைய திருவடிகளை வணங்கி இப்பொழுது இந்த நல்லதொரு ஆன்மீக நிகழ்வுக்கு தலைமை தாங்குவதற்காக எழுந்தருளியிருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரிய வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தினுடைய சுவாமிகளாக விளங்கக்கூடிய மௌனகுரு அவர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யக்கூடிய அருள் வழிபாட்டு நிகழ்வு இப்பொழுது நடைபெற உள்ளது. நிலத்திற்கு பல்லாற்றானும் பெரும் துணையாக இருந்து
இந்த வழிபாடு நல்ல முறையில் நடைபெறுவதற்கு தானும் பங்கெடுத்து கொண்ட பெருமகனார் சிவத்திரு மோகன்குமார் ஐயா அவர்கள் சக்தி சுகர் ஃபேக்டரியினுடைய பொது மேலாளராக விளங்குகின்ற பெருமகனார், நம்முடைய சுவாமிகள் அவர்களுக்கு மிகுந்த அன்புடைய தொண்டராக விளங்கக்கூடிய பெருமகனாருக்கு இப்பொழுது சுவாமியினுடைய திருக்கரத்தினாலே அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. கவுந்தபாடி நீள்நெடுங்கண்ணியமுடனாகிய அண்டமுழுதொடையார் ஆலயத்தில் நால்வர் அறக்கட்டளை என்ற அமைப்பை நிறுவி நாயன்மார்களுக்கும் இறைவனுக்கும் நாளும் பணி செய்யக்கூடிய திருத்தொண்டராகிய நம்முடைய சிவத்திரு அசோகனையா அவர்களுக்கு சுவாமியினுடைய திருக்கரத்தினாலே பொன்னாடை போர்த்து சிறப்பிக்கப்படுகிறது. நாட்டிலே தடுக்கி விழுந்தால் ஒரு சிவாலயம் என்கின்ற அளவிலே எண்ணற்ற சிவாலயங்கள் அமைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய கொங்கு நாட்டிலும் பாடல் பெற்ற தலங்கள், பாடல் பெறாத சிவாலயங்கள் என்று ஏராளமான வழிபாட்டு தலங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே பவானி என்று சொல்லக்கூடிய சங்கமேஸ்வர பெருமான் அருளாட்சி செய்யக்கூடிய ஞானபூமி தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஆகும். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய காவிரி என்று சொல்லக்கூடிய காவிரி அணை தாய் தமிழ்நாட்டிலே ஓடுகின்ற பொழுது முதலில் வழிபாடு செய்யக்கூடிய தேவார திருத்தலம் பவானி என்பதை வரலாற்றின் மூலமாக நீங்கள் அணையலாம். அதன் பிறகுதான் ஏனைய தலங்களை சென்று வழிபாடு செய்வதாக நூல்கள் நமக்கு காட்டுகிறது. அந்த வகையிலே காவிரி அன்னை முதலாக வழிபாடு செய்யக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலமாகிய பவானி என்ற திருநகரிலே வாழ்ந்து எண்ணற்ற அடியார் பெருமக்களை ஆற்றுப்படுத்திய பெருமகனார் பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய தலைவர் சிவத்திரு தியாகராசன் ஐயா அவர்களைப் போலவே பெரிய புராணம், சைவ சித்தாந்தம், உழவாரப்பணி, தொண்டர்களை ஆற்றுப்படுத்துதல், ஆன்மீக பணிகளையே தன் தலைமேல் கொண்ட பணியாக கொண்டு வாழ்ந்து வருபவர் நம்முடைய வழிபாட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவத்திரு பேராசிரியர் பெருமகனார் விஜயமங்கலம் சொக்கலிங்கமையாவுடைய தலைமை மாணாக்கராக விளங்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள். தொண்டர்கள் அன்போடு அழைத்தால் எந்தவிதமான கைமாறும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய ஆன்மீக பங்களிப்பு செய்யக்கூடிய பெருமகனார் இன்றைய நாளில் நம்முடைய சங்க திறப்பு விழாவினுடைய தொடக்க வழிபாட்டிற்கு அவர்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில் இந்த நிகழ்வை நடாத்தி கொடுப்பதற்காக அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட வண்ணமாக உரிய நேரத்தில் வழிபாட்டிலே வந்து இன்றைய நாளில் வேள்வி வழிபாட்டினுடைய நிறைவையும் இறைவனுடைய திருக்குடவினராட்டு பெருவிழாவையும் சங்கத்தினுடைய பதாகை திறப்பு விழாவையும் செய்த பெருமகனார் இப்பொழுது இந்த அடியார் வழிபாட்டினுடைய பெருமைகளை பொதுவாக பார்த்தீங்கன்னா சாமியினுடைய பெருமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான்னா யாரு? கைலாயத்தில் இருப்பார், அம்மையப்பராக இருப்பார், விடை மேலே வருவார், ஆலயத்தில் சிவலிங்கமாக இருக்கிறாரு, உற்சவ திருமேனிகளாக நடராச பெருமான் போன்ற திருமேனிகளை இடமாக கொண்டு எழுந்தருளுகிறார், ஐந்தொழில் செய்கின்றார். அவர்தான் இந்த உலகத்தை படைத்து ஒடுக்கக்கூடிய முழுமுதல் பொருள் என்பதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானை பற்றிய அறிமுகம் நம்ம யாருக்கு வேண்டியதில்லை. ஆனால் சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த வழிபாட்டின் காரணமாக இறைவன் மீது அளப்பரிய அன்பு கொண்டு அந்த அன்பை இறைவனுக்கு காட்டுவதற்காக ஏதேனும் ஒரு திருத்தொண்டை கை கொண்டு அந்த திருத்தொண்டை இடையராது செய்த நாயன்மார்களை பற்றி பொதுவாக நம்முடைய மக்களுக்கு அதிகமாக தெரியாது.
சொல்லப்போனால் ஒரு சில நாயன்மார்கள் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். திருஞான சம்பந்தரை ஓரளவுக்கு தெரியும், திருநாவுக்கரசரை தெரியும், மாணிக்க வாசகர் தெரியும், கண்ணப்ப நாயனார் தெரியும், திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய நந்தனாரை தெரியும். இதுபோல ஒரு சில நாயன்மார்களை நம்மளாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னு கேட்டால், நாமளா போய் பெரிய புராணமெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கல. அன்றைய பழைய திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அந்த நாயன்மார்கள் எல்லாம் நடித்து காமிச்சிருக்கிறாரு. எனவே அந்த பழைய பக்தி படங்களை பார்த்ததன் மூலமாக ஒரு சில நாயன்மார்களுடைய வரலாற்றை நம்ம தெரிந்து வச்சிருக்கிறோம். மொத்தம் நாயன்மார்களுடைய எண்ணிக்கை 63 நாயன்மார்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை பேருங்க? 63 நாயன்மார்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கு எத்தனை நாயன்மார் தெரியும்னு சொன்னீங்கன்னா, விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய அளவில் தான் நாயன்மார்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனைய நாயன்மார்கள் வரலாறெல்லாம் இன்னும் மக்களிடத்தில் அறியப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அந்த வகையிலே பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் தொகையை முதலாக கொண்டு, திருத்தொண்டர் அந்தாதியை வழிநூலாக கொண்டு 4286 பாடல்கள் மூலமாக 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் என்ற நூலின் மூலமாக நமக்கு சேக்கிழார் பெருமான் வழங்கியிருக்கிறார். திருத்தொண்டர் புராணம்னு பொதுவாக சொன்னால் யாருக்கு தெரியாது. அந்த நூலுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் பெரிய புராணம் என்று எல்லோராலும் அறியப்படும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். அந்த பெரிய புராணத்திலே நாயன்மார்கள் இறைவனை எப்படி வழிபாடு செய்தார்கள், தொண்டு செய்த வண்ணம் என்ன, எவ்வாறு இறைவனுக்கு அன்பு செலுத்தி அடியார்கள் ஆனார்கள் என்பதையெல்லாம் ஐயா அவர்கள் 1 மணி நேரம் சுருக்கமாக, ஏன்னா அடியார்களுடைய பெருமை தெரியலைன்னா நம்ம வழிபாடு செய்வதில் எந்த புண்ணியமும் இல்லை. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாங்களும் எல்லா மேடைகளில் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு செய்தி தான். அது இங்கேயும் சொல்ல வேண்டும், இங்கே ஒரு கட்டாயம் இருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்க இல்லையா? 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வைணவத்தில் 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா தாயுமானவர், பட்டினத்து அடிகளார், அருணகிரிநாத பெருமான், அபிராமி பட்டர் என்று, குமரகுருபரர் என்று ஏராளமான அருளாளர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள், 27 திருமுறை ஆசிரியர் பெருமக்கள், 12 ஆழ்வார்கள், ஏனைய அருளாளர்கள் என்று எடுத்துக்கொண்டா ஏறத்தாழ கணக்கில் வைத்தா 100 அருளாளர்களுக்கு மேலே இந்த மண்ணில் தோன்றி வாழ்ந்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஒரு கேள்வி, அடியார்களை விட்டுருங்க, அடியார்கள் அல்லாதவர்களை பார்த்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த மண்ணில் இத்தனை அருளாளர்கள் தோன்றி வாழ்ந்திருக்கிறாங்களே, யாராவது ஒருத்தர் வீட்டில் மாணிக்க வாசகரோ, திருஞான சம்பந்தரோ, பட்டினத்தாரோ, திருநாளை போவாரோ, சேக்கிழார் பெருமானையோ, தாயுமான சுவாமிகளையோ, யாராவது அருளாளருடைய படத்தை அல்லது அவருடைய சிலையை, அவர்களுடைய அடையாளங்களை வீட்டில் வைத்திருக்கிறீர்களா என்று யோசித்து பார்த்தா யார் வீட்லேயும் அவங்க படத்தை காணோம். அது ஒருவேளை இவங்களை பற்றி தெரியல, பரவாயில்ல அப்படின்னு நினச்சா, இன்னொரு செய்தியை சொல்கிறோம் பாருங்க. நாங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கிறாரு. யார் தெரியுங்களா? அவர் சொன்னால் சில பேருக்கு வருத்தமாக இருக்கும். யார் தெரியுங்களா? சாய்பாபா. சாய்பாபா இல்லாத இடமே கிடையாதுங்க. எல்லார் வீடுகள்லையும் படத்துலையோ, செல்ஃபோன்லேயோ, சாவி கொத்துலேயோ, பேனாவிலையோ, பர்ஸ்லேயோ ஏதேனும் ஒரு இடத்துல பாருங்க, நிச்சயமாக சாய்பாபா படத்தை எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வின்னா, இந்த மண்ணில் பிறந்த நாயன்மார்களையோ, ஆழ்வார்களையோ, திருமுறை ஆசிரியர்களையோ வணங்காத நீங்க ஏன் சாய்பாபாவை வணங்குறீங்க? அவர் இந்த மண்ணில் பிறந்தவர் அல்ல, இந்த வழிபாட்டுக்குரியவரும் அல்ல. அவர் எங்கே பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தாருன்னு ஒரு 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தொலைக்காட்சிகள்லாம் அங்கங்கெல்லாம் செய்திகள்லாம் பரப்பி அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. அது சாதாரண கோயிலெலாம் கிடையாதுங்க. எல்லாம் பளிங்கு கல்லில் 2 கோடி 3 கோடி போட்டு பிரம்மாண்டமாக கோயில் கட்டுறாங்க. நமக்கு என்ன வருத்தம்னு கேட்டால், எங்கேயோ வடநாட்டில் இருந்து வந்த ஒரு சாய்பாபாவை இப்படி கொண்டாடக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஏன் நாயன்மார்களை கும்பிடணுங்கிற அறிவு ஏன் வரல? அவங்களும் இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே.
அவங்களும் பார்த்தீங்கன்னா செத்தவங்களை உயிரோட கொண்டு வந்திருக்கிறாங்க, தண்ணீரை விளக்கரிச்சிருக்கிறாங்க, சிவபெருமானை வேண்டி பொன்பொருள் பெற்றிருக்கிறாங்க, மழை பெய்யும்னா மழை பெஞ்சிருக்குது, ஆறு விலகும்னா ஆறு விலகி இருக்கிறது, எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அந்த நாயன்மார்களுடைய திருமேனிகள் படங்கள் நம்முடைய வீடுகளில் இல்லை. சரி, அவர்களை தான் வைக்கல, சித்தர்கள் படமாவது இருக்குதா? அவங்களையும் காணோம். சரி, வைணவத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் பாசுரமெல்லாம் பாடி இருக்கிறாங்களே, அவர்களுடைய படங்களாவது இருக்குதுன்னு கேட்டால் அவங்களையெல்லாம் நாம் கும்பிட்றது கிடையாது. ஏன் தெரியுங்களா? அவங்கெல்லாம் இந்த மண்ணில் பிறந்தவங்க. நமக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டுங்க, வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாநிலத்திலிருந்தோ யாராவது வந்தால் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுவோம். இந்த மண்ணில் தோன்றிய நாயன்மார்களை கும்பிடாம நீங்கள் யாரை கும்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. எனவே அன்பர்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் தான். என்ன விண்ணப்பம்னா, நீங்கள் யாரை வேணாலும் கும்பிடுங்க, இன்னும் சாய்பாபா பத்தலிங்கன்னா இன்னும் யாரை வேணாலும் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி நீங்கள் யாரை வேணாலும் கும்பிடுங்க. ஆனால் உங்கள் திருவடிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த மண்ணில் பிறந்து நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் தேவாரம், திருவாசகம் போன்ற ஞான நூல்களை பாடி கால்நடையாக 5ஆம் நூற்றாண்டில் 6ஆம் நூற்றாண்டாக ஊர் ஊராக சென்று தமிழ் பாடி தேவாரம் பாடி இறைவனுடைய ஆலயங்களை எல்லாம் வழிபாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த நாயன்மார்களை தயவு செய்து உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு வகையில் படமாக வச்சாலும் சரி, திருமேனியை வச்சாலும் சரி, ஏதேனும் ஒரு வகையில் யாராவது ஒரு நாயன்மாரையாவது நம்முடைய இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்யலைன்னா நாமெல்லாம் அடியார்கள் என்பதற்கோ தமிழர்கள் என்பதற்கோ தகுதி உடையவர்களாக அமைய மாட்டோம். ஏன்னா 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. நம்ம சிவனடியார் வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், எல்லார் வீட்லேயும் அம்மையப்பர் படம் வச்சுருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4 படம் வச்சுருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் படம் வச்சுருப்பாங்க. அதன் பிறகுதான் தனக்கு தீக்கை செய்த குருநாதர், வழிகாட்டிய நல்லோர்கள், பெரியோர்கள் படங்களையெல்லாம் வச்சு வழிபாடு செய்வது நம்முடைய அடியார்களுடைய பழக்கம். எனவே இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், நாயன்மார்களையும் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். ஏன் அவர்களையெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும்னு உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுமானால் அந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு தான் நம்முடைய ஐயா அவர்கள் பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் இறைவன் மீது காட்டிய அன்பு, பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் இறைவன் மீது செலுத்திய பக்தி, பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் இறைவனுக்கு செய்த அந்த தொண்டு, பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் தொண்டு செய்த பொழுது இறைவன் அவர்களுக்கு அருள் செய்த திறம் என்று பெரிய புராணத்திலிருந்து 1 மணி நேரம் ஐயா அவர்கள் நமக்கு நல்லதொரு ஆன்மீக சொற்பொழிவை, ஞான வேள்வியை நிகழ்த்த இருக்கிறார்கள். எல்லோரும் அமைதியாக இருந்து பெரியோர்களுடைய சொற்கள், நீங்கள் ஒரு பழமொழி உண்டு, முன்னோர் சொல் நெல்லிக்காய் போல முதலில் கசக்கும் பிறகு இனிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய ஞான சொற்பொழிவை கேட்டு எல்லோரும் உய்வு பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டி இந்த அருள் வளாகத்தை, இந்த மேடையை ஐயா அவர்களிடத்திலே ஒப்படைத்து நாங்கள் விலகுகிறோம். அடுத்து அலங்காரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் பேசி முடித்தவுடன் பெருமானை மேடைக்கு கொண்டு வந்து பெருமானுக்குரிய சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு ஐயா அவர்களை நல்லதொரு ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்துமாறு அவர்களுடைய திருவடிகளை பணிந்து அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்வன் கழல் வழங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடியை வணங்கி, எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி, எம்பெருமக்கள் நாயன்மாளுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி, உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நேல நினைந்து, அடியனுடைய ஞானாசிரியர் பிறந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்க ஐயாவுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி, இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் முதற்கண் வணங்கி, இந்த நிகழ்ச்சியை
மடாலயம் துவக்க இருக்கக்கூடிய நம்முடைய மௌனகுரு சாமிகள் அவர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி காலை முதலாக நல்லதொரு திருமுறை வேள்வியை இங்கு நிகழ்த்தி நம்ம எல்லாம் திருமுறையில் திளைக்க செய்திருக்கக்கூடிய நம்முடைய போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் முறைய ஆரூரன் ஐயா அவர்களுடைய திருவடி தாமர்களையும் அவருடைய குழுவினர்களையும் அடியன் பணிவாக வணங்கிக் கொள்கிறேன். அன்பர் பெருமக்களே, திருமுறை மூலமாக வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்ல பெரியவங்ககிட்ட கற்றுக்கொண்டவர் நம்முடைய ஆரூரன் ஐயா அவர்கள். குடமுழுக்கு வரைக்கும் மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர். நம்முடைய கொங்கு நாட்டில் இப்போ இருக்கக்கூடியதில் குமரலிங்கம் தியாகராஜ ஐயா என்று எல்லாத்துக்கும் தெரியும். குமரலிங்க ஐயா தியாகராஜ ஐயான்னா எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் வழிபாட்டில். அவர்களிடத்திலே முறையாக பயின்றவர் நம்முடைய ஆரூரன் ஐயா அவர்கள். இன்றைக்கி அவங்க 2 பேர்த்துக்கு அடுத்தது இன்னொருத்தர் சொல்லணும்னா ஆரூரன் ஐயா தான் சொல்ல முடியும். அதான் உண்மை. ரொம்ப அருமை. கலந்து கொண்டவங்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவர் அந்த திருமுறைகளை உபயோகிக்கக்கூடிய முறை, பாடக்கூடிய ஒரு அமைப்பு மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, அதே மாதிரி இந்த நிகழ்விலை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த மௌனகுரு மடாலயத்தினுடைய சங்க உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், துணைத் தலைவர் மாதேஸ்வரன் அவர்கள், பொருளாளர் சரோஜா, அதே மாதிரி செயலாளர் ரவீந்திரன், சங்க உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய கோவிந்தசாமி, செல்வாம்பிகை, குருசாமி, ராமசாமி, வைஸ், முருகானந்தம், சக்தி பாலிடெக்னிக் நம்முடைய ஆசிரியர் முருகானந்தம், மினியம்மாள் போன்ற பெருமக்களையும் வணங்கி அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த மடத்தை திறப்பதற்காக முன்பாக வந்து நல்லபடியாக திறந்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய சக்தி சர்க்கரை ஆலயனுடைய டிஜிஎம்மாக இருக்கக்கூடிய மோகன்குமார் ஐயா அவர்களையும் பணிவான வணக்கத்தை அவருக்கும் தெரிவித்து கொண்டு, மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டமுழுவடையார் கோயில், அதனுடைய ஒரு அருமையான ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியது மட்டுமல்ல, அந்த கோயில் உருவாவதற்கு ஒரு தூணாக நின்று ஒரு திருப்பணி செய்து காட்டிய ஒரு செம்மல், திருப்பணி செம்மல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அசோகன் ஐயா அவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, அங்கு அந்த கோயிலில் தான் நமக்கு நம்முடைய பகுதியிலேயே நாயன்மார் வழிபாடு மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய அண்டமுழுவடையார் திருக்கோயிலில் தான். இப்போ நாயன்மார் உற்சவ திருமேனி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உற்சவ திருமேனியை நடத்துவதற்கு தேர் திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் நால்வர் அறக்கட்டளை என்று சொல்லி மிக அருமையாக எப்படி பணி செய்யணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கவுந்தப்பாடி தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நம்முடைய இன்றைய விழாவிலே மடம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அவர் மௌன விரதத்திலிருந்து எப்படி மடத்தை நடத்த போகிறார் அப்படிங்கிறது பெருமானுக்கு தான் தெரியும். ஒரு மடம்னா எப்படி இருக்கணுங்கிறது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்து நமக்கு ஒரு ஆலையை உருவாக்கி வேலை வாய்ப்பு கொடுத்தது மட்டுமல்ல, ஆன்மீகத்தை வளர்த்த ஒரு பெருமை அருட்செல்வர் ஐயாவுக்கு தான் உண்டுங்க. அவரை போல ஒரு சிறந்த எல்லா துறைகளிலும் சிறந்தவர் யாரையும் பார்க்க முடியாது. இப்போ ஒரு சிலர் தொழில் துறையில் இருப்பாங்க, ஆன்மீகம் தெரியாது. ஒரு சிலர் ஆன்மீகத்தில் இருப்பாங்க, தொழில் தெரியாது, விஞ்ஞானம் தெரியாது. கல்வி, விஞ்ஞானம், ஆன்மீகம், தொழில் அத்தனையிலையும் கெட்டிக்காராக இருந்தவர் நம்முடைய அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் தான். அவர்களுக்கு இணையாக இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. நம்முடைய பகுதிகளில் வந்து சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பித்து, அந்த காலத்தில் நாங்கள்லாம் இப்போ சின்ன பையங்களாக இருப்போம். அடியனுடைய ஊர் இங்கே கீழ்வாணி தான். இந்த பகுதியில எல்லாம் சொல்லப்போனால் இந்த ட்ரௌசர் போட்டு விளையாடிட்டு இருந்த ஊர் இதெல்லாம் எனக்கு இந்த பகுதியெல்லாம் அப்படி தான். குமரன்கரடு கோயிலுக்கெல்லாம் தொடர்ந்து நாங்கள்லாம் சைக்கிளில் வருவோம். அந்த மாதிரி எல்லாம் இங்கே விளையாடி கொண்டு இருந்த பகுதி தான். ஒன்றும் புதுசாக இல்லை. எனக்கு நிறைய தெரிஞ்சவங்கெல்லாம் வந்திருக்காங்க. கீழ்வாணி சார்ந்தவர்கள், ஆப்பக்குடல், இந்த மாதிரி கவுந்தப்பாடி, பெருந்தலையூர், நிறைய அன்பர்களை பார்த்தேன். எல்லாரும் தெரிந்த முகமாகவே இருந்தது. அடியேனும் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து கொண்டு இருந்தால் அதற்கு பிறகு வழிபாட்டு நெறியில் சென்றது தான். அப்போ மகாலிங்க கவுண்டர் ஐயா அவர்கள் தான் நம்ம பகுதியில் ஆன்மீகம் வளருவதற்கு ஒரு கர்த்தாவாக இருந்தவர் அவர் தான். அடியேன் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவருடைய வீட்டுக்கு போனால்
வேலூருக்கு பக்கத்தால் திருவல்லம்னு ஒரு ஊர் இருக்குது, 20 கிலோமீட்டர் தொலைவில். அங்கே ஒரு சாமியார் இருந்தார், சாக்கு சாமின்னு பேர் அவருக்கு. பெரிய மெத்த படித்தவரெல்லாம் இல்லை, அவர் சாக்கு பை தான், கோணி பை தான் கட்டியிருப்பார். நல்ல திருப்பணி செய்தவர், யாருக்கிட்டையும் பேச மாட்டார், இவர் மாதிரி தான் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். ஆனால் மிகச்சிறந்த ஞானி, பெரிய திருப்பணிகளெல்லாம் செய்திருக்கிறார். அவருடைய படத்தை தான் மகாலிங்க கவுண்டர் ஐயா வந்து ஹாலில் மாட்டியிருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு தெரியாத மடாதிபதிகள் கிடையாது. காஞ்சி சங்கராச்சாரியாரிலிருந்து, திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து, தர்மபுரம் ஆதீனத்திலிருந்து அத்தனை பேரும் தெரியும் சாமிக்கு, நம்முடைய அருட்செல்வர் ஐயாவுக்கு. ஆனால் அந்த சாக்கு சாமிகளுடைய படம் மாட்டிருந்தது எனக்கு வியப்பாக இருந்தது. ஏன்னா அவ்வளவு இந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பெரிய ஞானி சாக்கு சாமிகள். கோணிப்பை தான் கட்டிக்குவார், சாப்பாடு யாராவது கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடுவார். அவர் போய் எங்கேயும் கேட்க மாட்டார். அவர் ஒரு ஏகாலியர் குலத்தை சார்ந்தவர், ஊர் வண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாலியர் குலத்தை சார்ந்தவர். இன்றைக்கும் அந்த ஊரில் வந்து கோயிலுக்கு முன்னாடியே அவருக்கு ஜீவசமாதி, வேறு எந்த மகானுக்கும் கிடையாது, எந்த மடாதிபதிக்கும் கோயிலில் ஜீவசமாதி கிடையாது. அவருக்கு மட்டும் கோயில்லையே ஜீவசமாதி அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஞானி, இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரை வந்து நம்ம அருட்செல்வர் ஐயா அவர்கள் வந்து குருநாதராக கொண்டிருக்கிறார்னா ரொம்ப வியப்பாக இருக்குது. பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் சாதாரணமாக இருக்கக்கூடியவர் தான். திருப்பணி செய்வார், சாக்கை கையில் வச்சுருப்பார், சிவபுராணம் சொல்லுவார் குழந்தைகளை. சிவபுராணம் சொல்லிகிட்டே வேலை செய்யணும். அப்படி வேலை செய்கிறவங்களும் சிவபுராணம் தப்பாக சொன்னாங்கன்னா ஓங்கி ஒரு அடி அடிப்பார், அவ்வளோதான். அப்புறம் மீண்டும் அந்த குழந்தை சரியாக படிச்சுட்டு வந்து சொல்லணும். இப்படியெல்லாம் அவர் சமயத்தை வளர்த்த பெரியவர். அப்படியெல்லாம் அவர் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு மடம்னா எப்படி இருக்கணும்னு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மடம்னா எப்படி இருக்கணும்னா, அங்கே வந்து சாப்பிட்டு போட்டு தூங்கிறதுக்கு பேர் மடம் கிடையாது. என்ன செய்யணும்? பெருமானுடைய பெருமைகளை பாடணும். அதான் இப்போ 12 திருமுறைகள் பாடினாங்க இல்லைங்களா? நமக்கு அருளாளர்கள் 27 ஆசிரியர் பெருமக்கள் பாடியிருக்கிறாங்க. 12 திருமுறைகள், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்று சொல்லி திருமந்திரம், இப்படி நமக்கு 12 திருமுறைகள் 27 ஆசிரியர் பெருமக்கள் பாடியிருக்கிறாங்க. அதைத்தான் பாடணும் நாம. இன்னைக்கு அவங்க பாடினதெல்லாம் அதுதான் பாடினாங்க. அந்த தேவார திருவாசகங்களை பாடணும். அப்புறம் என்ன செய்யணும்? அடியாருடைய பெருமைகளை பேசிகிட்டு இருக்கணும். இதுதான் மடம்னா இப்படி தான் இருக்கணும். அவர் மௌன விரதத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி மடம் செய்வார்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன செய்யணும்னா, ஒரு ஆசிரியர்களை கொண்டு வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு மடம்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். திருமுறை பாடணும். திருமுறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நமக்கு இப்போ ஆரூரன் சொன்னது போல திருமுறைகள் செய்த அற்புதங்கள் இவ்வளவுதான் இல்லை. பெரிய புராணத்தில் திருமுறைகள், நம்ம கொங்கு நாட்டில் நடந்த அற்புதம். கொங்கு நாட்டில் நம்முடைய திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய பகுதி எல்லாம் மன்னிக்கணும், அவினாசி, எல்லாத்துக்கும் தெரியும். அவினாசி பதியில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே வந்து ஒரு பிராமண குடும்பம். அந்த பிராமண குடும்பத்தில் 2 குழந்தைக, 2 வீட்டில் 2 குழந்தைக, ஒரு 5 வயசு குழந்தைக, 2ம் போய் குளத்தில் விளையாடிட்டு இருக்கு. அப்படி குளத்தில் விளையாடி கொண்டு இருக்கிற பொழுது அந்த குளத்தில் இருந்த முதல்ல அந்த ஒரு குழந்தைய முதல்ல விழுங்கிடுது, இன்னொரு குழந்தை தப்பிச்சிருச்சு. இந்த 2 வருஷம் கழித்து அந்த தப்பித்து வந்த குழந்தைக்கு 7 வயசு ஆயிடுச்சு. 7 வயசு ஆன உடனே அந்த குழந்தையினுடைய வீட்டில் அந்த குழந்தைக்கு பூநூல் கல்யாணம் நடக்குது. ஐயர்கள் வந்து பூநூல் கல்யாணம் செய்வாங்க. அந்த பூநூல் கல்யாணம் நடக்குது. அப்படி நடக்கிற பொழுது சுந்தரர் அங்கே வர்றார். சுந்தரர் அந்த வழியாக வருகின்ற பொழுது பக்கத்து வீடு, ஒரு வீட்டில் பூநூல் கல்யாணம் நடக்கும், இன்னொரு வீட்டில் அழுதுட்டு இருப்பாங்க. ஏன் அந்த குழந்தை அந்த வீட்டில் ஏன் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி சுந்தரர் கேட்குறார். அப்படி கேட்கிற பொழுது 2 குழந்தைக, 2 நண்பர்கள் குளத்தில் விளையாடிட்டு இருந்தது அவினாசியில். ஒரு குழந்தைய வந்து முதலை விழுங்கிருச்சு, இன்னொரு குழந்தைக்கு 7 வயசு ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பூநூல் கல்யாணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இவர் நேராக பூநூல் கல்யாணம் நடக்கிற வீட்டுக்கு போகலை, அந்த அழுதுட்டு இருக்கிற வீட்டுக்கு போனார். அழுதுட்டு இருக்கிற வீட்டுக்கு போய் ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் குழந்தை 2 ஆண்டுகளுக்கு அப்படி அது என்ன சொன்னாங்கன்னா, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சாமி, அது இருக்கட்ட, முதல்ல நாங்கள் உங்களை வணங்கிக்கிறோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததே நாங்கள் செஞ்ச பெரிய ஒரு புண்ணியம். ஏன்னா சுந்தரர் எவ்வளோ பெரியவர், அவர் சிவபெருமானுக்கே தோழர்.
நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததே பெரிய புண்ணியம், முதல்ல நாங்கள் உங்களை வணங்கிக்கிறோம், அப்புறமா பார்க்கலான்னு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, உங்களுடைய பிள்ளையை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு அதற்கு பிறகு தான் கோயிலுக்குள்ளே போய் நான் வழிபாடு செய்வேன் என்று சொல்லி, அவனாசி போன எங்களுக்கு தெரியும், அவனாசி கோயிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் அந்த குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணியும் இருக்காது, ஒன்றுமே இல்லை. இப்போ 2 வருஷம் கழிச்சு காஞ்சி போயிருக்குது. நேராக சுந்தரர் அந்த குளத்துக்கு போகிறார். அப்படி அந்த குளத்தில் போய் பதிகம் பாடுறார். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே, உற்றாய் என்று உள்குகின்றேன் உணர்ந்த உள்ளத்தால், புற்றாடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே, பற்றாக வாழ்வேன் பசுபதி எம் பரமேட்டியே என்று சொல்லி 7 பிறப்பிலே நான் உன்னை மறக்க மாட்டேன் சாமி அப்படின்னு எல்லாம் பெருமான வாழ்த்தி பாடுறார். அதற்கு பிறகு ஒரு பாட்டு பாடினார், 2 பாட்டு பாடினார், 3 பாட்டு பாடினார். குழந்தை உயிரோட வரல. குளமே வேற வறண்டு கிடக்குது, எப்படி குழந்தை வரும்? குளம் வறண்டு போச்சு, 2 வருஷம் ஆயிருச்சு. முதல்ல விழுங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், முதல்ல வாயில் போனது கிடைக்கவா போகுது அப்படிம்பாங்க. யாராவது ஒருத்தருங்கிட்ட திருப்பி கொடுக்காதவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அது முதல்ல வாயில் சிக்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 வருஷம் ஆகி போச்சு. அதனால் சாமிகிட்ட எப்படி பாடுறாருன்னா சுந்தரர், என்ன பண்ணுவீங்களே தெரியாது, இப்போ அந்த குழந்தை வந்து எனக்கு உயிரோட வரணும், அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கவர்ந்து கொண்டு சென்ற காலன் யமனை முதல்ல வர சொல்லுங்க. யமனை வர சொல்லி அந்த முதல வாயிலிருந்து குழந்தையை மீட்டு கொடுக்கணும்னு கட்டாயமாக பாடுறார். சொல்கிறார் சேக்கிழ, அந்த அவர் பாடுறார், உரைப்பார் உரையுகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய், அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய், புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே, கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னார். அப்படி அதிகாரத்தோடு பாடினார். பெருமானை வந்து எப்படி பாடினார்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே கட்டளை போட்டார் சாமி. உடனே பெருமான் என்ன பண்ணார் தெரியுங்களா? வருண பகவானுக்கு உத்தரவு போட்டார். மழை பட்டையாக பெஞ்சது, மழை பெஞ்சு குளம் நிரம்புச்சு. குளம் நிரம்பின உடனே எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, முதலை ஒன்று வந்தது. முதலையனுடைய வாயிலிருந்து அந்த குழந்தை வந்தது. எப்படி குழந்தை வந்தது தெரியுங்களா? முழுங்கி 2 வருஷம் ஆச்சு. 5 வயசில் முழுங்கினது. இப்போ அந்த குழந்தை எப்படி வந்திருக்குதுன்னா 7 வயது வளர்ச்சியோடு வந்தது. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், இதுதான் திருமுறையினுடைய சிறப்பு. நீங்கள் திருமுறை ஏன் பாடணும் அப்படின்னா இப்படி இதுக்காகத்தான் பாடணும், வேற யாராலையும் கொண்டு வர முடியாது. 5 வயதில் முழுங்கிய குழந்தை 7 வயது வளர்ச்சியோடு வந்தது. அந்த ஒரு அதிசயம் நடந்தது நம்முடைய கொங்கு நாட்டில், வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய கொங்கு நாட்டில். இதை மாதிரி ஒரு அதிசயம் எங்கேயுமே நடக்கலை. அதான் கொங்கு நாட்டில் தான், அந்த அவிநாசி அப்படிங்கிற பதியில் தான் இது நடந்தது. எல்லாத்துக்கும் தெரியும் அவிநாசி. ஆனால் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிறோம், பக்கத்தில் தான் அந்த குளம் இருக்குது, நம்ம யாரும் போய் பார்க்கறது இல்லை. இந்த அதிசயம் நடந்தது அங்கே தான். இது அதற்கான சான்றுகள் இருக்குது, சும்மா நாம் சொல்கிறதில்ல. கல்வெட்டுக்கள் இருக்குது, சான்றுகள் இருக்குது. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து மீண்டும் தன்னுடைய யாத்திரை மேற்கொண்டு செல்லுகிறார். அப்படியே அந்த குழந்தை முதலையினுடைய வாயிலிருந்து மீண்டு வருகிறது. அந்த மறையவன், அந்த பிராமணரும் அந்த பிராமணனுடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு சுந்தரருடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார்கள். அப்படி வணங்கி கொண்டு அந்த குழந்தைக்கு அவரே பூநூல் சடங்கு செய்கிறார். அதான் ஒரு பெரிய சிறப்பு. 7 வயசு ஆனதுனால சுந்தரருடைய திருக்கரத்தினாலே அந்த குழந்தைக்கு பூணூல் விழா நடந்தது. எல்லோரும் அங்கே வந்து அதிசயித்து பார்த்தார்கள். மேலிருந்து தேவர்கள் எல்லாம் அப்படியே மலர் மாறி பொழிந்தார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசு என்ன தெரியுங்களா? அடியார்களுடைய பெருமை தானுங்க. அடியார்கள் அப்படின்னா 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், மொத்தம் 72 நாயன்மார்கள். நமக்கு நம்ம பெரிய புராணத்தில் மொத்தம் வந்து 63 தனியடியார்கள், அப்புறம் 9 தொகையடியார்கள், தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று. அப்புறம் அதே மாதிரி 30 திருமேனி தீண்டுவார், 10 பணிவார், இப்படி தொகையடியார்னு சொல்லி 9 பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக 72 நாயன்மார்கள் சொல்லும். அதே இது வந்து நம்முடைய ஔவை பாட்டி ஒரு பாட்டில் சொல்கிறாங்க. ஔவை பாட்டி அந்த காலத்தில் ரொம்ப அறிவு அப்படின்னா ஔவை பாட்டி தான். ஔவை பாட்டிக்கு மேலே யாரும் அறிவுடையவங்க கிடையாது. பாட்டி சொன்னால் போதும் இல்லைங்களா? முதுமொழி அப்படின்னா பாட்டி சொன்னால் போதும். ஔவை பாட்டிக்கிட்ட முருகப்பெருமான் கேட்கிறார், பாட்டி இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது ஔவை பாட்டி சொன்னாங்களாம் முருகப்பெருமான் கிட்ட, சாமி
இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு இந்த உலகம்தான் பெருசு, இந்த உலகத்திலே பெருசு உலகம்தான், அதுக்கு மேலே என்ன பெருசு இருக்க போகுது, பெரிது பெரிது புவனம் பெரிது அப்படின்னாங்க. அப்போ இந்த உலகம்தான் பெருசா அப்படின்னா அதுக்கு அம்மா மீண்டும் சொன்னாங்க, புவனமோ நான்முகன் படைப்பு அப்படின்னாங்க. நான்முகன்னா யாரு? பிரம்மன். அப்போ இந்த பிரம்மன் தான் பெரியவனா அப்படின்னா நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோன் அப்படின்னாங்க. கரியமால் அப்படின்னா யாரு? திருமால். பெருமாள் சொல்கிறோம் இல்லைங்களா, பெருமாளுடைய தொப்புள் கொடியில் உதித்தவன் தான் பிரம்மன். சரி, பெருமாள் தான் பெரியவனா அப்படின்னா கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அப்படின்னார். அலைகடல், கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடியவன் தானே பெருமாள். அந்த பெருமாள் தான். அப்போ அலைக்கடல் தான் பெருசோ அப்படின்னா அலைகடலோ குறுமுனியின் கையில் அடக்கம் அப்படின்னாங்க. அப்படின்னா அகத்திய முனிவருடைய கமண்டலம் இருக்குது பாருங்க, அதில் தான் அந்த எல்லா கடல்களுமே அடக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ அகத்திய முனிவன் தான் பெரியவனா அப்படின்னா அதுக்கு அம்மா சொன்னாங்க, அகத்தியனோ கலசத்தில் பிறந்தோன், ஒரு மண் கலசத்தில் பிறந்தவர் தான் அகத்திய முனிவர். அப்போ அவரும் பெருசு இல்லையா, வேற யார் பெருசு அப்படின்னா இந்த மண் தான் பெருசா உலகம்தான் பெருசா அப்படின்னா மண்ணோ அரவினுக்கு ஒருதலை பாரம் அப்படின்னாங்க. அரவு அப்படின்னா ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. அந்த பாம்புக்கு 1000 தலை, அந்த 1000 தலையில் ஒரு தலையில் இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்குதான் பாம்பு, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ பாம்பு தான் பெருசா அப்படின்னா அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் அப்படின்னாங்க. அப்போ பாம்பு என்னன்னா உமையம்மை இருக்கிறாங்க பாருங்க, அம்மா ஒரு விரலுடைய மோதிரமாக பாம்பை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அம்மா தான் பெரியவங்களா அப்படின்னா உமையவளோ இறைவனுள் ஒடுக்கம் அப்படின்னாங்க. சரி, ஊழி காலத்தில் அம்மா என்ன செய்வாங்களா, பெருமானுடைய உடம்புல போய் ஒடுக்கிக்குவாங்களாம், சிவபெருமானுடைய உடம்புல. அப்போ சிவபெருமான் தான் பெரியவரா அப்படின்னா அதுக்கு அம்மா சொன்னாங்க, உமையவளோ இறைவனுள் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையோ சொல்லவும் பெரிதோ அப்படின்னாங்க. இப்போ இந்த உலகத்திலே பெரிது என்னென்னா அடியார்களுடைய பெருமை தான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைய முதலை விழுங்கி விட்டது, அங்கேயே தான் அவனாசி பெருமான் இருக்கிறாரு. நேராக அவங்க போய் அவனாசி பெருமான்ட்ட விண்ணப்பம் செய்யாமையே இருந்திருப்பாங்க, விண்ணப்பம் செஞ்சுருப்பாங்க. 2 வருஷமாக சாமிகிட்ட சொல்லாமே இருந்திருப்பாங்களா? ஆனால் சொல்லி நடக்கலை. சுந்தரர்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை, எங்கள் குழந்தைய மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் சுந்தரரே போய் பெருமானிடத்தில் கேட்டு அந்த குழந்தையை மீட்டு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் யார் பெரியவர் அப்படின்னா இந்த உலகத்திலேயே பெரியது அப்படிங்கிறது பெருமானுடைய அடியாருடைய சிறப்பு தாங்க. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதோ என்று சொல்லி அவை பாட்டி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெரிய புராணம் எப்படி யாரால் நமக்கு வந்தது அப்படின்னா பெரிய புராணம் நமக்கு சேக்கிழார் பெருமான் தான் கொடுக்குறார். பெரிய புராணம் அந்த காலத்தில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கிட்ட ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அந்த காலத்தில் பெரிய சோழ மன்னர்களாக எப்படி இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம சோழ நாடு அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் திருவாரூர் இதுதான் நமக்கு சோழ நாடு. ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, அதே மாதிரி கர்நாடகா, தெற்கு பீகார் வரைக்கும் நமக்கு சோழ நாடு. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் சேக்கிழார் எப்படி இருந்தார்னா அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அப்போ அவ்வளோ பெரிய ராஜா, ஆனால் அங்கே சைவம் இல்லை. சைவம் இல்லாமனால என்ன பண்ணார் அப்படின்னா, சாமி இங்கெல்லாம் சமணமாக இருக்குது, சமணத்துறவிகள் தான் நிரம்ப இருக்கிறாங்க, நம்முடைய சைவத்துக்கு ஒன்றும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது என்று சொல்லி அரசன்கிட்ட போய் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படியா, சரி நீயே அவங்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் அவர் கூத்த பெருமான்கிட்ட போய் நின்று அடியெடுத்து கொடுக்க சொல்கிறார். சாமி தான் உலகலாம் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார். பெரிய புராணத்துடைய முதல் பாடல் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்லி அப்படி அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் பெருமான் பாட, அதற்கு பிறகு ஒரு வருஷம் அந்த உரையெல்லாம் விரிவுரையெல்லாம் நடக்கிறது ஆயிரங்கால் மண்டபத்தில். அதற்கு பிறகு அதை அரசனே யானை மீது ஏற்றி அப்படியே திருவிழாவாக வந்து திருவீதி விழாவாக வந்து சிதம்பரத்தில் அரங்கேற்றம் செய்கின்றார்கள் இந்த நூலை. இது 4 வேதத்துக்கு மேலே 5வது வேதமாக அங்கு அவர்கள் அரங்கேற்றியதாக நமக்கு புராண வரலாறு சொல்லுகிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட பெரிய புராணத்தில் நமக்கு என்னென்னவெல்லாம் இருக்குது அதில் அப்படின்னா அரசியல் இருக்குது, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது,
அதே மாதிரி கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. பெரிய புராணத்தில் இல்லாத கருத்துக்களே இல்லை. அதாவது பெரிய புராணத்தில் ரெண்டாவது முதல்ல ஒரு தனியடியார் சரிதமாக இருக்கிறது திருநீலகண்ட நாயனாருடைய சரிதம் தான். அந்த திருநீலகண்ட நாயனாருடைய சரிதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருநீலகண்ட நாயனார் எப்படின்னா நல்ல ஒரு சிவனடியார், அவர் பெருமான் மீது நல்ல அன்புடையவர், நல்ல வர்ற அடியார்களுக்கெல்லாம் ஓடு செஞ்சு கொடுப்பார். இந்த திருவோடு செஞ்சு கொடுக்கறது அவருடைய பணி. அவர் குயவர், மண்ணுடையார் அப்படிங்கிறனால அப்படி செய்து கொடுப்பார். அப்படி செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் அவருக்கு வேறொரு பெண்ணோடு அவருக்கு தொடர்பு இருக்குது. அப்படி போய் வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. அப்படி தெரிஞ்சதுனால அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு திருநீலகண்டம், பெருமானுடைய திருநீலகண்டத்து மேலே மிகுந்த அன்புடையவர் திருநீலகண்ட நாயனார், அதனாலேயே அவருக்கு பேர் திருநீலகண்ட நாயனார். பெருமானுடைய திருநீலகண்டத்தை சொல்கிறாங்க அந்த அம்மா. பக்கத்தில் வந்த உடனே அவர் சொல்கிறார் கணவனை பார்த்து, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன, நீங்கள் தொடக்கூடாது, வேறொரு பெண்ணிடத்தில் சென்று வந்ததுனால தொடக்கூடாது என்று சொல்லுகிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே எம்மை அப்படின்னு சொன்னதுனால அவர் நாயனார் என்ன செய்கிறாருன்னா, வேறு எந்த ஒரு பெண்ணையும் அவர் கடைசி வரைக்கும் தொடர்றதில்லை. இது எத்தனை ஆண்டு காலம்னா, கடைசி வரைக்கும் 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு 80 வயசு வரைக்குமே அப்படியே இருக்கிறாங்க. இது வெளியில் யாராச்சுக்கு தெரியுமா அப்படின்னா ஒருத்தருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற ஒரு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த சரிதம் தான். சொல்கிறார் சேக்கிழ பெருமானி, ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படின்னார். உடம்பால் மட்டுமல்ல, மனதினாலும் தீண்டுவதில்லை என்று சொல்லி ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அதுவும் எத்தனை காலத்துக்கு இருந்தாங்கன்னா வயசான வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை கடமையை செஞ்சாங்களாம், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. இப்படி இந்த விஷயம் அவங்க 2 பேர்த்தை தவிர யாருக்கும் தெரியாது. அதுதான் குடும்பத்தில் எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறார். கற்பூர் மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம் பொழியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்படின்னா இந்த நிகழ்வு வேற யாருக்கும் தெரியாது, கணவனுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும். அப்போ குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை வேற யாருக்கும் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சேக்கிழ பெருமான் கிபி 7ஆம் நூற்றாண்டிலே சொல்லியிருக்கிறார். 1200 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அறத்தை சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கிறார். சரி, இது குடும்பத்தில் இருக்க வேண்டியது. சரி, பக்தினா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பக்தி மலைக்கு போருகின்ற பொழுது ஒரே மலை, அங்கே ஊரெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாமி மட்டும்தான் இருக்கிறார், வேறு யாரும் கிடையாது. அந்த கோயிலில் ஒரு சிவாச்சாரியார் தினசரி போய் அவர் நிவேதம் பண்ணிட்டு வரார். அவர் பேர் சிவகோசரியார் என்று சொல்லி ஒருவர். இவர் போகிற போது பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ பார்த்தாராம், சாமி தனியாக இருந்தாராம். இவர் என்ன நினச்சாராம், இந்த மாதிரி தன்னந்தனியாக காட்டில் இப்படி இருக்கிறீங்களே சாமி, இங்கே என்ன இருக்குது, சிங்கம் இருக்குது, அப்புறம் புலி எல்லாம் இருக்குது, அப்புறம் கரடி இருக்குது, ஏதாவது உங்களுக்கு துன்பம் வந்துடாதா? வேடுவர்கள் தானே இப்படியெல்லாம் தனியாக இருப்பாங்க, நீங்கள் இப்படி இருக்கலாமா என்று சொல்லி கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சாராம், அப்படியே ரொம்ப மனசு நொந்து போனாராம். சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க, அதை என்ன சொல்லாருன்னா, வெம்மர குளத்து வந்த வேட்டுவ சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரு காணந்தன்னில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவரும் இன்றி கெட்டேன் அப்படின்னார். இம்மலை தனியே நீருங்கு இருப்பதை என்று நைவார் என்று சொல்லி அப்படியே இப்படி சாமி இவரும் அந்த காட்டில் தான் இருக்கிறார், இவரும் தனியாக தான் இருக்கிறார். ஆனால் தனக்கு துன்பம் வந்தால் பரவாயில்ல, ஆனால் சாமிக்கு துன்பம் வந்துடக்கூடாது என்று சொல்லி அப்படியே மனம் நைந்திருந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்புறம் மீண்டும் பாரு, இப்போ நம்ம சாமி கோயிலுக்கெல்லாம் போகிறோம், என்ன சாமி கும்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவர் என்ன நினச்சாராம், பெருமானை பார்த்து, சாமி ரொம்ப இழைச்சி போயிருக்கிறார், அதனால் சாமிக்கு நல்ல கறி உணவெல்லாம் கொண்டு வரலாம், நல்ல பன்றி கறி, மான் கறி இதெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லி அப்படி சாமி இழைச்சி போயிட்டாருன்னு சொல்லி அங்கே கேட்குறாருங்க. இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் என்று சொல்லி அப்படியே
பெருமானுக்கு நிவேதனம் என்ன அவருக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறார். இப்போ கரிய முதல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் வேடர், அவர் என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். அப்படி அவர் தனக்கு அது 6 நாள் பெருமானை வழிபாடு செய்கிறார். அப்படி 6 நாள் வழிபாடு செய்கின்ற பொழுது இவர் எதுவுமே சாப்பிடலை. 6 நாளும் இவர் எதுவும் சாப்பிடலை, சாமிக்கு மட்டும்தான் அப்படி நிவேதனம் செய்தார். அதை சேக்கிழார் பெருமான் சொல்வார், ஒரு எப்படி பார்த்தாராம் சாமியை, ஒரு தாய் பசு ஒரு கன்றுக்குட்டி எப்படி பார்க்கும் அது மாதிரி பார்த்தாராம். ஒரு தாய் பசு கன்று போட்டு அந்த இளங்கன்றை எப்படி பராமரிக்கும் அது மாதிரி பராமரித்தாராம் கண்ணப்ப நாயனார். கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நிற்பார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்வார். அப்படின்னா இறைவன் மீது அன்பு செஞ்சார் கண்ணப்பர், ஆனால் தனக்குன்னு சொல்லி எதுவுமே கேட்கல. அதாவது அன்பே உருவமாக நின்றவர் கண்ணப்ப நாயனார். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது தான் ஒரு நாள் அவர் வேட்டையாடிட்டு வருகின்ற பொழுது அந்த கண்ணில் சாமி பார்த்தார். அந்த சிவகோசரியார் என்று சொல்லி அந்த ஐயர் தினசரி பூஜை பண்ணுறவர், அவர் சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார், பெருமானே இப்படி யாருன்னு தெரியல, அவர் பகலில் வருவார், இவர் இரவில் வருவார், இப்படி யாருன்னு தெரியல, தினசரி எலும்பு துண்டெல்லாம் கிடக்குது, யாரோ ஒரு வேடுவன் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போகிறான், அவனை நீங்கள் தடுக்கக்கூடாதா என்று சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் அந்த ஐயர். அப்படி வைக்கிற பொழுது அந்த ஐயருடைய கனவுல போய் சாமி சொல்கிறாரு, அவனை பற்றி உனக்கு தெரியாது, சாதாரண வேடுவன் நீ நினைக்காத, அவன் என் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புக்கு அளவே இல்லை என்று சொல்லி சொல்கிறார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறழினி என்று அருள் செய்தார் என்று சொல்லி அப்படியே அவர் கனவுல சொல்லி, நீ எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிரு, நாளைக்கு அவன் செய்யக்கூடியதெல்லாம் நீ பார் என்று சொல்லி பெருமான் அவருக்கு அந்த ஐயர்கிட்ட சொல்கிறார். அந்த ஐயர் சிவகோசரியார் சாமிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கிறார். அந்த நாள் 6வது நாள் அவர் நிவேதனத்தோடு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது பார்த்தா சாமியினுடைய கண்ணில் அப்படியே ரத்தம் வர மாதிரி சாமி செய்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கிறார், அப்படியே பதறி அடித்து ஒடியாரார். ஓடி பார்க்கிறார், அவர் கொண்டு வந்த அமுதெல்லாம் கீழே சிந்திடுது. அப்படியே சாமியை கட்டி பிடிக்கிறாரு, அப்படியே பதறாரு, சொல்கிறார், பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க்கு அடுத்தது என்ன, ஆவியின் இணைய எங்கள் அத்தனார்க்கு அடுத்தது என்ன. அப்படின்னா இது வரைக்கும் சாமி நல்லா இருந்தார், நான் பார்த்ததுனால இப்படி ஆயிட்டாரு, அடுத்தது என்ன நடக்க போதே தெரியலையே என்று சொல்லி அப்படி பதறிக்கொண்டு அவர் அந்த மூலிகையெல்லாம் கொண்டு பிழிஞ்சு கண்ணில் அப்பறார். குருதி நிற்கலை, ரத்தம் நிற்கலை. அப்புறம் அவருக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வருது, என்னென்னா ஊனுக்கு மருந்து ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி நினைவுக்கு வருது. அப்புறம் தான் என்ன செய்கிறாருன்னா, சரி இதுக்கு நம்ம கண்ணைவே பெயர்த்து அப்பனா நின்றோம் என்று சொல்லி ஒரு கண்ணை பெயர்த்து சாமியினுடைய கண்ணில் அப்பறார். அப்படி அப்பன உடனேயே ரத்தம் நின்று போயிடுது. நின்ன உடனேயே அவர் அப்படியே ஆனந்த கூத்தாடுறார். இப்போ இருக்கிறது ஒரு கண்ணு தான், ஆனால் சாமியினுடைய கண்ணில் வர ரத்தம் நின்று போச்சு. அதனால் அப்படியே ஆனந்த கூத்தாடுறார். நன்று நான் செய்த இந்த மதி, அப்படியே குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்துமாடி அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அப்படியே தோலை தட்டிட்டு ஆடுறார். கொஞ்ச நேரம்தான் அந்த மகிழ்ச்சி. சாமி என்ன பண்ணார்னா, மீண்டும் அவருடைய கண்ணில் இன்னொரு கண்ணில் ரத்தம் வர மாதிரி பெருமான் காட்டினார். அப்போ அவர் வருத்தப்படவே இல்லைங்க. என்ன பண்ணார்னா, மருந்து கை கண்டேன் அப்படின்னார். ஒரு கண்ணை பெயர் தப்பி ரத்தம் நின்றுச்சு. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், இருக்கிறது ஒரு கண்ணு தான் இருக்குது, இதையும் சாமிக்கு அப்பிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் கண்ணப்ப நாயனார் அப்படி நினைக்கல. என்ன நினச்சாராம், மருந்து கை கண்டேன், வேற உனக்கு கவலை இல்லை என்று சொல்லி, சரி அந்த கண்ணை பெயர்க்கிற பொழுது அப்புறத்துக்கு இடம் தெரியாது, அந்த இடம் தெரியணுங்கிறதுக்காக தன்னோட காலை தூக்கி சாமியினுடைய கண் இருக்கிற இடத்துல வச்சு கண்ணை பெயர்க்க முற்பட்டார். அப்போ தான் பெருமான் தரித்தலர் தேவதேவர் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அதுக்கு மேலே சாமியினால் பார்க்க முடியல அவருடைய அந்த அன்பை. அப்படியே பெருமான் கையை பிடித்து கொண்டு அவர் சொல்கிறார், இறைவன் சொல்கிறார், நீ என்னுடைய வலது பக்கத்தில் மாறிலா நிற்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அப்படின்னா ஏற்கனவே இடது பக்கம் அம்மா இருக்கிறாங்க, அதனால் வலது பக்கம் எப்பொழுதும் நீ இருக்கணும் என்று சொல்லி சாமிக்கு வலது பக்கம் கொடுத்தவர் கண்ணப்ப நாயனாருக்கு தான் வலது பக்கம் கொடுக்குறார். இன்றைக்கி நீங்கள் காளகஸ்தி போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், கோயிலில் சாமி இருக்கிறார், எல்லாத்துக்கும் தெரியும். கோயில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி அர்த்த மண்டபத்தில்
இந்த பக்கம் சாமிக்கு வலது பக்கம், நம்ம போகிற போது இடது பக்கம் கண்ணப்ப நாயனார் சிலை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போனால் பார்க்கலாம். ஆனால் இரவு 8 மணிக்கு மேலே தான் காட்டுவாங்க. எதிர்த்த மாதிரி ஒரு கண்ணப்ப நாயனார் சிலை இருக்கும், ரொம்ப பெரிய சிலையாக இருக்கும். அது எல்லாரும் பார்க்கலாம் எப்போ வேணாலும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனார் சிலை இரவு 8 மணிக்கு மேலே தான் காட்டுவாங்க. இன்றைக்கும் அது இருக்குது. இறைவன் கொடுத்த வரம் அவருக்கு அப்படிங்க. ஆமாம், மாறிலாய் என் வளத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படி இறைவனிடத்தில் அன்பு செய்தவர் நம்முடைய கண்ணப்ப நாயனார். 2வது கண்ணை பெயர்க்கிறது கொஞ்சம் கூட தயங்கலை. ஆனால் சாமி விடலை. சாமி அப்படியே தடுத்தவருக்கு அருள் செய்தார் என்று சொல்லுவாங்க. இதே மாதிரி அரிசிற்கரை புதூர் என்று சொல்லி ஒரு ஊருங்க. அங்கே ஒரு சிவாச்சாரியார் பெருமானுக்கு தினசரி நிவேதனை செய்துட்டு வரார். அங்கே அரிசிற்கரை புதூருங்கிறது எங்கே இருக்குன்னா, திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவிரி கரையில் இருக்கக்கூடிய ஒரு கிளை நதி, அரிசிர் நதி என்று சொல்லக்கூடியது. அந்த ஆற்றங்கரையோரத்தில் ஒரு சிவாலயம். அங்கே ஒரு சிவாச்சாரியார் ரொம்ப தொன்று தொட்டு பெருமானுக்கு வழிபாடு செய்து கொண்டு வரக்கூடியவர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தினசரி பெருமானுக்கு வழிபாடு செய்கிறார். அப்படி செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பஞ்சம் வருது, ரொம்ப கடுமையான ஒரு பஞ்சம். மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாத ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவருக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படியே சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட பெருமானுக்கு நிவேதனம், பெருமானுக்கு அபிஷேகம், பெருமானுக்கு மலர், இதெல்லாம் தவறாது செய்து கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாள் அவர் அப்படியே குளத்தில் நீர் எடுத்துகிட்டு போகிறார், மலர்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். அப்படியே பசி மயக்கம் அவருக்கு. அப்படியே சாமி மேலே தீர்த்தம் விடுற போது அப்படியே மயங்கி விழுந்துடுறார். பசி தாங்காமல் விழுந்துடுறார், பெருமான் மேலேயே விழுந்துடுறார். அப்படி விழுந்த பொழுது பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, பஞ்சகாலம் நீங்கிற வரைக்கும் உனக்கு தினசரி ஒரு படிக்காசு என்று சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு பேர் என்ன தெரியுங்களா, படிக்காசு கொடுத்த பரமர் அப்படின்னே அவருக்கு பேருங்க. ஒரு நாளைக்கு ஒரு காசு இந்த மாதிரி அவருக்கு கொடுப்பார். இப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் அற்புதமான செய்திகள் நிரம்ப இருக்கு. இறைவனை வழிபாடு செய்தது, அப்புறம் அடியார்களை வழிபாடு செய்தது. அடியார், அதாவது இந்த உலகத்தில் 2 பயன் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்கிறாருங்க, இந்த உலகத்தில் 2 பயன் என்னென்னா, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். 1 மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், கண்ணினால் நல் விழா பொலிவு கண்டார்தல் அப்படின்னார். இந்த உலகத்திலேயே சிறந்த பயன் என்னென்னா, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது, சாப்பாடு போடுறது. இன்னொரு பயன் என்னென்னா, விழாக்களை எல்லாம் கண்டு அப்படி கழிப்பது என்று சொல்கிறார். அந்த வகையில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறத விட உயர்ந்த ஒரு தொண்டு உலகத்திலே இல்லைங்க. அதாவது நிறைய பெரிய புராணத்தில் சிறப்பான செய்திகள் நிரம்ப இருக்கு. ஒரு 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 நகைச்சுவைக்காக ஒன்று சொல்லலாம். அதாவது நிறைய பேர் இங்கே இருக்கிறதுல பெரிய புராணத்தை அதிகமாக தெரிஞ்சவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அதான் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் ஒரு வகுப்புக்கு போனாராம். வகுப்புக்கு போயிட்டு அவர் பேசுகிற பொழுது ஆரம்பித்தாராம், இன்றைக்கி நான் என்ன பொருள் பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், தெரியாது அப்படின்னாங்களாம். அவர் சரி ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட நான் பேசி என்ன பண்ணுறதுன்ட்டு பேச நிறுத்திட்டாராம். பேசவே இல்லையா. அப்புறம் மீண்டும் அடுத்த நாள் தெரியாதுன்னு சொன்னால் இவர் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், இல்லை இன்றைக்கி நாம் எல்லோரும் தெரியும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அடுத்த நாள் அதே மாதிரி ஆரம்பிக்கிற பொழுது சொன்னாராம், இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேன்னு தெரியுமான்னு. தெரியும் அப்படின்னாங்களே எல்லோரும். சரி உங்களுக்கே எல்லாம் தெரியுமா, நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கும் பேசலையா. சரி 3வது நாள் வந்திருக்கார். சரி எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள எல்லாம் பேசிட்டாங்களாம். பாதி பேர் தெரியும்னு சொல்லலாம், பாதி பேர் தெரியாதுன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நான் இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பாதி பேர் இந்த பக்கம் இருக்கிறவங்கள தெரியும்னாங்களா, இந்த பக்கம் இருக்கிறவங்கள தெரியாதுன்னாங்களாம். உடனே அவர் எந்திரிச்சிட்டு தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அது மாதிரி அதாவது தெரிஞ்சவங்கிட்ட தெரியாதவங்கிட்ட 2 பேர்த்துக்கிட்டையும் பேசுகிறதுங்கிறது, அதாவது நகைச்சுவை அப்படிங்கிறது வேற. பெரிய புராணத்தில் நகைச்சுவை இல்லைங்க, எல்லாம் அடியார்களுடைய சிறப்பு, இறைவனுடைய சிறப்பு. அப்பர் சாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அப்பர் சாமிகள் சொல்கிறார். இறைவனுக்கு ஒரு கடன் சொல்கிறார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னார். அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நாம் தொண்டு செஞ்சோன்னு வச்சுக்கங்களேன்,
சாமி நம்மளை காப்பாற்றுவார். அதுதான் பெரியது. திருவாரூர் தேவாரத்தில் அப்பர் சாமிகள் சொல்கிறாருங்க, நம்ம எப்படி பணி செய்யணுங்கிறத சொல்கிறார். கோயிலுக்கு போய் வழிபாடு மட்டும் செஞ்சால் போதுமா, ஒரு 10 ரூபாய் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் போதுமா அப்படின்னா போதாது. அப்பர் சாமிகள் சொல்கிறார், நிலை பெறுமாறு என்னுதியல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி, சங்கரா சயபோற்றி போற்றி என்னும் அலைபுணல் சேர் செஞ்சடை மேல் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நெல்லேனார். அப்பர் சாமி என்ன சொல்கிறாருன்னா, நிலை பெறுமாறு என்னுதியல் நெஞ்சே நீவானார். நெஞ்சை பார்த்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டுனார். வெடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணுமா, வெடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு என்ன செய்யணுமா, கோயிலை போய் கூட்டணும், மெழுகணும், இதெல்லாம் சொல்கிறாரு. எந்திரிக்கிறதே நான் 8 மணிக்கு தாங்க சார் எந்திரிப்பேன் அப்படின்னா எங்கே போய் நம்ம புலர்வதன் முன் மெழுகிட்டு அழகிட்டு மெழுக்குமிடுறது? எப்போ எந்திரிக்கணும், எப்போ கோயிலில் போய் பணி செய்யணுங்கிறது அப்பர் சாமி சொல்கிறார். புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டுனார். அப்புறம் பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடினார். அப்புறம் என்ன செய்யணுமா, தலையார கும்பிட்டு கூத்துமாடி, இப்படியெல்லாம் வழிபாடு செய்யணுங்கிறார் அப்பர் சாமி. செஞ்சவர் அவர், அப்பர் சாமி செய்தவர், செய்து காட்டியவர். 80 வயது வரைக்கும் உழவாரப்பணி செய்தார் அப்பர் சாமிகள். அவர் உழவாரப்பணி இல்லாத அப்பர் சாமிகளை பார்க்கவே முடியாதுங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி 80 வயது வரைக்கும் நாவுக்கரசு பெருமான் பணி செய்தார். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்றார், ஆமாருன் திருவடிக்கு அகம்குலையேன் அன்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலீர், கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன், சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வான். என்ன அப்படின்னா, ஆமாருன் திருவடிக்கு அகம்குலையேன் அன்புருகேன், இதெல்லாம் செய்யாமல் போயிட்டேன் நான். அப்புறம் என்ன சொல்லார், பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலீர், மாலை கட்டி கொடுக்கல, உன்னை புகழ்ந்து நான் பாடலை, இப்படியெல்லாம் இல்லாதனால என்னாச்சுன்னா சாவை நோக்கி போயிட்டுருக்கிறனே என்று சொல்லி மணிவாசக பெருமான் வருந்தி பாடுறார். அப்போ இன்னொன்று சொல்கிறார் அப்பர் சாமிகள், எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. கோயிலுக்கு போனால் போதுமா, எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத அங்கே சொல்கிறார். மெய்மையாம் உழவை செய்துனார், விருப்பனும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி, பொறையனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்க கண்டு தகவனும் வேலையிட்டு, செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்றேனார். எப்போ சிவகதி கிடைக்கும்னா சொல்கிறார் பாருங்க, அந்த ஒரு காட்டை எப்படி நல்ல பக்குவமாக உழுது, அப்புறம் விதையை விதைச்சி களையெல்லாம் போக்கி நல்ல நீரை பாய்ச்சி அப்புறம் தானே மகசூல் கிடைக்கும். அது மாதிரி நம்ம நெஞ்சை எப்படி வச்சுருக்கணும்னு சொல்கிறார். மனசை மெய்மையாம் உழவை செய்துனார். அந்த மனசை எப்படி வச்சுருக்கணுமா, உண்மையான அன்பு அப்படிங்கிற ஒரு நீரை பாய்ச்சி மெய்மையாக உழவை செய்து, விருப்பனும் வித்தை வித்தி, பெருமானிடத்தில் அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த விதையை நாம் விதைத்து, பொய்மையாம் களையை வாங்கி, பொய்மை அப்படிங்கிறது நம்ம ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மலங்களை எல்லாம் நீக்கி பெருமானிடத்தில் அன்பு செஞ்சோன்னா நமக்கு சிவகதி வரும், இல்லைன்னா வராது. அதை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அப்பர் சாமி நமக்கு சொல்லி காட்டுறார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், எந்தெந்த வழிபாடு செஞ்சால் எப்படி நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாருங்க. ஆமாம், அது சொல்கிறார். அதாவது மெழுக்கின அதாவது உழவாரப்பணி செஞ்சால் என்ன பலன், கோயிலை கூட்டுனா மெழுகுனா என்ன பலன் கிடைக்கும், மாலை தொடுத்து கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும், அப்புறம் விளக்கு திருவிளக்கு போட்டால் என்ன பலன் கிடைக்கும், பதிகம் பாடுனா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும்னார். விளக்கினால் அப்படின்னா கோயிலை கூட்டுறது, அப்புறம் அதனால் வரக்கூடிய ஒரு பலன் இருக்குது பாருங்கள், அது கோயிலை மெழுகுகின்ற பொழுது, நல்லா மெழுகி அலங்காரம் செய்கின்ற பொழுது 10 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்குங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், துளைக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும்னார். நல்ல மலர் பறித்து மாலையாக கட்டி சாமிக்கு கொடுக்கணுங்க. மாலை கட்டுற பொழுது எப்படி கட்டணும்னா, சும்மா நியாயம் பேசிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிட்டு கட்டக்கூடாது, எச்சில் படும். அதனால் என்ன செய்யணுமா, மனசுக்குள்ளே தான் நம்ம பாடிக்கணும், மனசுக்குள்ளே தான் மந்திரத்தை சொல்லிக்கணும். மாலை கட்டுற பொழுது பேசக்கூடாது. கடையில் போடுற மாலையெல்லாம் போடவே கூடாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன் நான், வேறு வழி இல்லை நமக்கு போடுறோம். நம்ம வேறு மாற்று மதத்துக்காரர் தான் மாலையை கட்டுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பூ கட்டுறதெல்லாம்
இங்கே எப்படின்னு தெரில, வெளியில் டவுன்லையெல்லாம் வந்து பாருங்கள், வேறு மதத்துக்காரர் தான் மலர் கட்டுவாங்க. அதை நேக்கான வேலையெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. மலர் கட்டுகின்ற பொழுது பேசக்கூடாது, பேசாமல் தான் மலர் தொடுக்கணும். நீங்கள் பெரிய மாலையாக அலங்காரமான பெரிய மாலை வாங்கிட்டு வந்து போகிறத காட்டிலும் உங்கள் வீட்டில் பறித்து நீங்கள் மலர் கட்டி சும்மா ஒரு சரமாக ஒரு தொடர் கொடுத்தீங்கன்னா கூட போதும். அதை விட புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது. சொல்கிறார் நம்முடைய அப்பர்சாமி சொல்கிறார், துளைக்கினன் மலர் தொடுத்தால் எங்கே போகலாம், தூயவின் நேரலாகும், மேலே சிவலோகத்துக்கே போகலாங்கிறார். அப்புறம் மீண்டும் சொல்கிறார், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும் அப்படிங்கிறார். ஒரு சிவன் கோயிலில் போய் நல்ல விளக்கு எண்ணெய் போடணுங்க, நல்ல எண்ணெய் போட்டு விளக்கு போடணும். எண்ணெய் இந்த தீப எண்ணெய்ன்னு சொல்கிறதெல்லாம் எண்ணெயே கிடையாதுங்க, நல்லெண்ணெய் போட்டு போடணுங்க, இல்லைன்னா நெய் விளக்கு போடணும். இதுதான் விளக்கு போடக்கூடிய முறை. தீப எண்ணெய்ன்னு சொல்கிறதெல்லாம் எண்ணெயே கிடையாது, அது என்னமோ வேறு ஏதோ ஒரு கெமிக்கல், திரி எரியுது, அவ்வளோதான். சுத்தமான எண்ணெயில் போடணும், நல்லெண்ணெயில் போடணும். நல்லெண்ணெய் அதான் நெய், நல் நெய், எல் நெய் அப்படிங்கிறதா எண்ணெய்ங்கிறது, எல் நெய் அதில் தான் போடணும். எண்ணெயில் நல்லெண்ணெயில் தான் விளக்கு போடணும். சொல்கிறார், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும் அப்படின்னார், நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னார். சரி, அடுத்தது சொல்கிறார் பாருங்க, அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறேன்னார். அப்படின்னா நல்ல சொன்னோம் இல்லைங்களா, திருமுறைகள் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். தேவாரம் 3 பேர் பாடியிருக்காங்க. நம்ம அப்பர் சாமிகள், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 3 திருமுறை பாடியிருக்கார், அப்பர் சாமிகள் 3 திருமுறை பாடியிருக்கார், சுந்தரமூர்த்தி சாமிகள் 1 திருமுறை பாடியிருக்கார். இது 7ம் சேர்ந்து தேவாரம். இப்போ பஞ்சபுராணம் பாடணும் இல்லையா, நம்ம இந்த 7லையும் சேர்ந்து ஒரு பாட்டு. அப்புறம் திருவாசகம், மணிவாசக பெருமான் பாடியது திருவாசகம். திருவாசகத்தில் வந்து நமக்கு திருவாசகம் இருக்குது 656 பாட்டு. அதுபோக திருக்கோவையார் என்று சொல்லி 400 பாட்டு. சிவபெருமானே கேட்டது திருக்கோவையார். ஆமாம், திருவெம்பாவைன்னு சொல்லி திருவாசல் ஒன்று இருக்குது. திருவெம்பாய் மார்கழி மாதம் பாடுறது, திருப்பாவை திருவெம்பாவை சொல்கிறோம் இல்லையா, அதில் சைவத்தில் வந்து திருவெம்பாவை. அது இறைவனே வந்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு மணிவாசகர்கிட்ட கேட்குற பொழுது கேட்டு அவர் பாடினார் திருக்கோவையார். இது 2ம் மணிவாசக பெருமான் பாடியது. அப்புறம் 9ஆம் திருமுறை திரு இசைப்பா 9 ஆசிரியர்கள் பாடியது. அதில் திருப்பல்லாண்டு சேந்தனார் பாடியது. அப்புறம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் பாடியது. அது எத்தனை 3000 ஆண்டுகள் அவர் இருந்திருக்கிறார் இந்த உலகத்தில் யோக நிலையில். 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர் திருமூல தேவநாயனார். 3000 பாட்டு, வருஷத்துக்கு ஒரு பாட்டு தான் அவர் பாடுவார். அப்படி பாடியது திருமந்திரம். அதுதான் நமக்கு தமிழில் வந்து ஆகமமாக இருக்கக்கூடியது திருமந்திரம். இதெல்லாம் நமக்கு நிறையா இருக்குது. அப்படி திருமந்திரம் 11ஆம் திருமுறை அப்படிங்கிறது சிவபெருமானே பாடியிருக்கிறார். மதுரை ஆலவாய் சொக்கநாத பெருமான் பாடியிருக்கார். மதிவழி புரிசை மாடக்கூடல் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தில் சிவபெருமானே ஒரு பதிகம் பாடியிருக்கார். அங்கே இருக்கக்கூடிய பாணபத்தரருக்கு பொருள் வேண்டும் என்று சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் மதுரை சொக்கநாத பெருமான். ஏன் அவரே எடுத்து கொடுக்க முடியாதா அப்படின்னா, அப்படி அல்ல, அடியார்கள் மூலமாக கொடுக்கணும்னு சாமி நினைக்கிறார். அங்கேருந்து பாணபத்தரரை கேரளாவுக்கு கொடுங்கலூருக்கு அனுப்புகிறார். அவர் அந்த கடிதத்தை கொண்டு வந்து சேரமான் பெருமான் நாயனார்கிட்ட பொருள் வாங்கிட்டு போகிறார். சேரமான் பெருமான் நாயனார் மிகப்பெரிய அரசர். ஆனால் அரசராக இருந்தாலும் அவர் எப்படி பணி செய்தார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் சொல்கிறார். பெரிய அரசர், அவர் சின்ன வயசுலேயே ஒரு உண்மையை தெரிஞ்சிட்டார். உலக இயல்பும் அரச இயல்பும் உறுதி அல்ல என்று உணர்வார் அப்படின்னார். அதாவது நமக்கு இப்போ நிறைய சம்பாதிக்கிறோம், தொழில் செய்கிறோம், இதெல்லாம் நிரந்தரமா அப்படின்னா இன்றைய வாழ்க்கைக்கு வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அடியாருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறனா கூட பணம் வேணும், பணம் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதுதான் வாழ்க்கையான, இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. அந்த அரசர் அதை தெரிஞ்சிட்டார். உலக இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என்று உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவன பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டடைந்தார் என்று சொல்வார். ஒரு பெரிய அரசர் கோயிலுக்கு போவாராம், நந்தவனத்துல எல்லாம் நீர் பாய்ச்சுவார், அந்த மலரையெல்லாம் பறிப்பார், அதையெல்லாம் மாலையாக கட்டுவார், அந்த மாலையை கொண்டு போய் பெருமானுக்கு கொடுப்பார். இப்படி தொண்டு செய்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். அவர்கிட்ட தான் கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் மதுரை சொக்கநாத பெருமான். கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்து
தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு அவர் போகிறார். இதெல்லாம் 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடியது. காரைக்கால் அம்மையார் பாடுனது 11ஆம் திருமுறை, நக்கீர தேவநாயனார் பாடுனது 11ஆம் திருமுறை, மதுரை சொக்கநாத பெருமான் பாடியது, இப்படி நம்பியாண்டார் நம்பிகள், பட்டணத்தடிகள் இவங்கெல்லாம் பாடியது நமக்கு 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராணம். அதான் இந்த 11 திருமுறையை இறைவனை பற்றி பாடியது, இறைவனுடைய பெருமைகளை பற்றி பாடியது. 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் அடியாருடைய பெருமைகளை பற்றி பாடியது. ஒரு அடியாருக்கு சோறு போட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது திருமந்திரத்தில் நம்முடைய திருமூல தேவநாயனார் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, அகரம் 1000 அந்தனருக்கு ஈகிலன், சிகரம் 1000 செய்து முடிக்கிலேன், பகரு ஞானி பகலூன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே அப்படின்னார். அப்படின்னா அகரம் 1000 அந்தனருக்கு ஈகிலன்னார். 1000 நகரங்களை அந்தனர்களுக்கு தானமாக கொடுக்கறத காட்டிலும், 1000 கோயில்களுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் செய்கிறத காட்டிலும், ஒரு சிவஞானிக்கு ஒரு வேளை பகல் உணவு கொடுக்கறது சிறந்தது அப்படின்ட்டார். அதுக்கு மேலே ஒரு புண்ணியம் எதுவும் இல்லை அப்படின்ட்டார். யார் சொல்கிறார்? திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். ஆமாம், பகருஞானி பகல் உண்பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே அப்படின்னார். இன்னொரு பாட்டில் சொல்கிறாருங்க, படமாட கோயில் பகவர் கொன்றையில் நடமாட கோயில் நம்பர்கங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர் கொன்றையில் படமாட கோயில் பகவர்க்கு தாமே அப்படின்னார். அப்படின்னா இப்போ நீங்கள் சாமி இருக்கிறாரு, அடியார் இருக்கிறாங்க, நீங்கள் சாமிக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சீங்கன்னா அடியாருக்கு வந்து சேராது. ஆனால் அடியாருக்கு செய்யக்கூடிய புண்ணியம் சாமிக்கு போய் சேரும். அது எப்படிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அடியார் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்ல சிவனடியாருக்கு உள்ளுக்குள்ளே சாமி இருக்கிறார், அந்த சாப்பாடு சாமிக்கு போய் சேரும். சாமிக்கு போய் சேர்ந்துன்னா அந்த உலகத்துக்கே போய் சேர்ந்த மாதிரி பெரிய புண்ணியம். ஆனால் அங்கே கொடுத்தா ஒரு புண்ணியம்தான், சாமிக்கு மட்டும்தான் சேரும். இங்கே கொடுத்தா 2 புண்ணியம். வாரியார் சாமிகள் சொல்வார், போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் அதை போஸ்ட் பாக்ஸில் லெட்டரை போட்டால் ஆஃபீஸுக்கு வரும், ஆஃபீஸில் கொண்டு போய் லெட்டரை போட்டால் எங்கள் பாக்ஸுக்கு வராது. அப்போ இந்த போஸ்ட்டை பாக்ஸில் போடுற மாதிரி அடியார்களுக்கு செய்கிறது, அடியாருக்கும் போகும், அதே மாதிரி சாமிக்கும் போகும். படமாட கோயில் அப்படின்னா என்னென்னா திரைச்சேலைக்குள்ளே இருக்கக்கூடிய சாமி, நடமாட கோயிலில் நடமாடி கொண்டு இருக்கக்கூடிய சாமி அடியார்கள். இப்படி திருமந்திரம் நமக்கு பல இடங்கள் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பெரிய புராணத்தில் இளையான்குடி மாற நாயனார் என்று சொல்லி ஒரு நாயனார், இது ஒன்று மட்டும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அவர் எப்படின்னா, எந்த அடியார்கள் வந்தாலும் சரிங்க, ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவாராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற எதிர் விழுந்து செவி புலத்து மதுர உரை செய்த பின் என்று சொல்லி, அதாவது யாராக இருந்தாலும் சரி, திருநீர் பூசியிருந்தாங்கன்னா சரி, சிவனடியார் அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு என்ன செய்வார்? பாத பூஜை செஞ்சு அப்படி ஆசனத்தில் அமரச் செய்து அறுசுவை உணவோடு கொடுப்பார், சாப்பாடு போடுவார். அறுசுவை உணவோடு சாப்பாடு போடுவார். இப்படி நீண்ட நாட்களாக செய்துட்டு வர்றார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார். அப்படி வசதி வாய்ப்போடு இருக்கிறவர் கொஞ்சம் வறுமை மாதிரி ஒரு நிலை வருது. வறுமை வருகின்ற பொழுது இருக்கிற சில காசெல்லாம் செலவு பண்ணிட்டார் அடியார்களுக்கு. அப்புறம் என்னாச்சு? கடனை வாங்கி செய்கிறார். அப்புறம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது சாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இருக்கிற பொழுது தான் இவர் செய்வார் நினைக்காதீங்க, இல்லாத பொழுது அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்மளை காட்டணுங்கிறதுக்காக செல்வம் மேவிய செயல் செய்வதன்றியும் அல்லல் நல்குறவான போதிலும் வல்லல் என்று அறிவிக்கவே அப்படின்னார். அப்படி சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, வறுமை வர மாதிரி செய்தார். அப்படி வறுமை வர மாதிரி செய்து ஒரு நாள் இறைவனே வர்றார் அந்த வீட்டுக்கு. சாமியே வந்து ஒரு அடியார் கோலத்தில் வர்றார். அவர் வந்த நேரம் அப்படின்னா இரவு நேரம், நல்ல மழை காலம், நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது. அப்படி 2 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. ஏற்கனவே 2 நாள் ஆச்சு அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற வீட்டுக்கு சாமி வந்துட்டார். அதான் மாரிக்காலத்து இறைவனில் வைகையோர் தாரிப்பின்றிய பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேரித்தாரான் விருந்ததிர் கொண்டனன் அப்படின்னாரு. இவர் வந்து வேளாளர் குலத்தை சார்ந்தவர். யார்? இளையான்குடி மாற நாயனார். பெரிய புராணத்தில் 13 வேளாளர்கள் இருக்கிறாங்க.
இருக்கிறதுலே வேளாளர் குலம் தான் அதிகங்க. வேளாளர் குலம்னா விவசாயத்தை தொழிலாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு, போய் எங்கேயும் கேட்க முடியாது, ஏற்கனவே கடன் வாங்கியாச்சு, அதனால் இனி யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படி போய் மழையில் நனைஞ்சிட்டு போகிறார் ஒருத்தர் இரவு நேரம். அவரை தலையெல்லாம் துவட்டுறதுக்கெல்லாம் துணியெல்லாம் கொடுத்து ஆசனத்தில் உட்கார சொல்லிவிட்டு இப்போ கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அம்மா கிட்ட சொல்கிறாரு, வந்திருக்கிறவர் சிவபெருமானுடைய அடியார், தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என். கேட்குறாரு, அம்மா ரொம்ப பசியோடு வந்திருக்கிறாரு, ஏற்கனவே நம்மளுக்கு சாப்பாடு இங்கே இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவருக்கு சாப்பாடு போடணும், எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கும் ஒன்றும் வழி தெரியல, நாம் நல்ல வளமாக இருக்கிற பொழுது வந்தால் பலகாரத்தோடு போட்டிருக்கலாம், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ஆனால் வந்திருக்கிறாரு சாப்பாடு போடணுன்னா ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. என்னென்னா, பகலில் போய் விதைச்சிட்டு வந்திருக்கிறார் வயலில், பகலில் விதைச்ச நெல் இப்போ இரவு நல்ல மழை, சரியான மழை, அதனால் அந்த விதைச்சதெல்லாம் மேலே வந்திருக்கும், அதை அரித்து கொண்டு வாங்க, எப்படியாவது நான் அதையெல்லாம் வறுத்து உண்மையெல்லாம் போக்கி எப்படியா சாப்பாடு செஞ்சிட்றேன், கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்ன உடனேயே வேறு வழியே தெரியாத நாயனார், இளையான்குடி மாற நாயனார்னு அவர் பேர், அது எங்கேன்னா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே இளையான்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊரை சார்ந்தவர் தான், அந்த ஊரில் நடந்தது இது. அப்போ அவர் போய் என்ன பண்ணுறாருனா, இரவோடு இரவா அப்படியே ஒரு கூடையை தலை மேலே வச்சுட்டு அப்படியே நடந்து பழக்கப்பட்டதுனால அந்த வழி அப்படி நடந்து போய் அந்த விதைச்ச நெல்லெல்லாம் தண்ணியில் மிதந்துட்டுருக்கு, அதையெல்லாம் அப்படியே அரித்து கொண்டு வர்றார். அப்படி அரிச்சிட்டு வந்து அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், அப்படியே வாசப்படியிலே நின்றுட்டு இருந்தாங்களாம், எப்படா கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த நெல்லையெல்லாம் அலசி அதெல்லாம் வறுத்து வந்தவருக்கு இதெல்லாம் நடக்குமான்னா நம்மளால் அதை செய்ய முடியாது, அவங்க செஞ்சுருக்கிறாங்க. வள்ளுவ பெருமான் சொல்லுவாருங்க, செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னார். நாம் அவங்கெல்லாம் எப்படின்னா பெரியவர்கள் செய்வாங்க, நம்மளால் செய்ய முடியாது. சாப்பாட்டுக்கு அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், நம்மளால் ஆக்கி போட முடியாது, ஒன்றுமே இல்லைனாலும் அவங்களால செய்ய முடியும். இப்போ அரிசி கொண்டு வந்தாச்சு, அம்மா கையில் கொடுத்தாச்சு, அம்மா நல்லா அந்த சேத்தையெல்லாம் அலம்பி எல்லாம் ஊற்றி, இப்போ என்னென்னா விறகு இல்லைங்க. அம்மா சொல்கிறாங்க, அந்தமிழ் சீர் விறகு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அடுப்பினை மூட்டை விறகில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன செஞ்சாரா, குடியிருக்கிற வீட்டில் தாழ்வாரம் இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் தாழ்வாரம் இருக்கும், இப்போ தான் எல்லாம் டெரஸ் பில்டிங், அப்போல்லாம் அப்படி கிடையாது, மரத்தில் தான் இருக்குது எல்லாமே. அந்த நாளைக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும்னு அவர் நினைக்கல, வந்த அடியாருக்கு சாப்பாடு போடணும், அதனால் அந்த தாழ்வாரத்தை அறுத்து கொடுத்தாராம். அப்படி தாழ்வாரத்தை அறுத்து கொடுத்து அம்மா படப்படன்னு செய்கிறாங்க. அப்படியே எல்லாம் அலசி அந்த நெல்லை வறுத்து உம்மியெல்லாம் போக்கி அரிசி பண்ணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி, சாப்பாடு இருந்தால் போதுமா, இப்போ காய்கறி எல்லாம் வேணுமே. அம்மா சொல்கிறாங்க, கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. ஐயா காய்கறி இல்லைங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாராம், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொல்லைப்புறம் இருக்குது, அதில் முளப்பு கீரை இருக்குது, அந்த கீரையெல்லாம் ஒவ்வொன்றா பிடுங்குறார். இரவு நேரத்தில் போய் அந்த கீரையெல்லாம் பிடுங்கி அதை அலசி அந்த கீரையில் தண்டு தனியாக தலையை தனியாக கடைசல் பொரியல் இப்படி அதுலேயே 4 வகையாக 6 சுவை வரணும் இல்லை, அதுலேயே எல்லாம் செய்து அப்புறம் எல்லாம் காட்டி அவர் கணவனார்கிட்ட போய் காட்டுறாங்க, அம்மா இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுகின்ற பொழுது அப்போ எல்லாம் பார்த்துட்டு சாமி அப்படியே படுத்திருக்கிறார். வந்தவர் சாமி தான், ஆனால் அடியார் கோலத்தில் படுத்திருக்கிறார். அப்படி போய் துயில் எழுப்புறாங்க 2 பேரும். அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோ இண்டு அமுது செய்து அருள்க என்று சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் சரியான துன்பத்தில் இருக்கிறோம் சாமி, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உய்வை கொடுங்க என்று சொல்லி அப்படி 2 பேரும் கணவன் மனைவியும் போய் காலடியில் நின்று எழுப்புறாங்க. அவங்க போய் எழுப்புனது தான் அவங்களுக்கு தெரியும். அப்படியே ஜோதி பிளம்பாக சாமி அங்கே காட்சி கொடுக்குறார். அப்படி அண்ணாமலையார் மாதிரி அப்படி ஜோதி பிளம்பாக காட்சி கொடுத்து மேலிருந்து சொல்கிறார், பெருமான் நீங்கள் வறுமை காலத்துலேயும் இப்படி அடியாருக்கு அமுது செஞ்சதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பேரும்
நான் இருக்கக்கூடிய சிவலோகத்தில் வந்து குபேரன் இருக்கிறான் பாரு, குபேரனுக்கு நீங்கள் 2 பேரும், நீங்கள் குபேரனுக்கு நீங்கள் தான் அதிகாரியாக இருக்கணும். குபேரன் உங்ககிட்ட வாங்கித்தான் செல்வத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ குபேரனுக்கே ஒரு அதிகாரியாக நியமித்தது இளையான்குடி மாறநாயனார். அப்படி சரியதில் அன்பனே அன்பர் பூசை அளித்து நீ அணங்கினோடும் என்பரும் உலகம் மெய்தி இருநிதி கிழவன் தானே மண்பெரும் செல்வமேந்தி மொழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்றான் அருள் செய்தான் எவருக்கு மிக்கான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த நமக்கு சொல்கிறார். அப்படின்னா அந்த வறுமை நிலையிலையும் வீடு தேடி வந்தவர்களை வந்து அந்த அடியார்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார் பாருங்க. அதுதான் பெரிய ஒரு சிறப்பு. இருக்கிறதுலையே வந்து 2 புண்ணியங்கள் சொல்கிறார் சேக்கிழ பெருமான். அதில் மிகப்பெரிய புண்ணியம் என்ன என்று சொன்னால் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது. அதுக்கு மேலே புண்ணியமே கிடையாது. ஏதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு சிக்கல், ஒரு காரியம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு குழந்தை இல்லை, என்ன செய்யணுமா? அடியார்களை அழைத்து கொண்டு வந்து பாத பூஜை செய்து அன்னம்பாளிப்பு செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும். அது நிதர்சனமான உண்மை. அப்படி தான் சென்னையில் வந்து ஒரு நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், சரியா போச்சு. சரி, சென்னையில் சிவநேசன் செட்டியார்னு ஒருவர், அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லை. சிவநேசன் செட்டியார் வந்து ஞானசம்பந்த பெருமானையே குருநாதராக கொண்டவர். அவர் குழந்தை வேணும்னு சொல்லி என்ன பண்ணார் அப்படின்னா, நாமெல்லாம் குழந்தை வேணும்னு என்ன பண்ணுவோம்? ஜோசிகாரன்கிட்ட போவோம், சாதகத்தை தூக்கிட்டு அவன் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போக சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்கிறான், தப்பு இல்லை. நாம் கோயிலுக்கு போவோம், அப்புறம் வருவோம், அப்புறம் மறுபடியும் ஒரு ஆஸ்பத்திரி போவோம், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கோயிலுக்கு போனார், அதுக்கு மேலே இன்னொன்று பண்ணார். சிவனடியார்கள் எல்லாம் வீட்டுக்கு அழைச்சார், எல்லார்த்தையும் அழைச்சி ஒரு பாத பூஜை பண்ணார். பாத பூஜை பண்ண உடனே அந்த குழந்தை பிறந்து தான். சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க, அருந்தவங்கள் செய்து அரணடியாருக்கு அர்ச்சனை உழைப்பில செய்த அந்நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறனும் கமலத்து புதிய பூமகளியான ஒரு பெண்கொடி உதித்தாள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்படி நம்முடைய புராணத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய புராணத்தில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சால் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நீங்கும், நமக்கு இருக்கக்கூடிய அந்த வினைகள் நீங்கும், கண்டிப்பாக பெருமான் அருள் செய்வார் என்று சொல்லி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்முடைய சைவத்தில் பெரிய புராணம் சொல்லக்கூடிய வழிபாடு என்னென்னா, பக்தி, இறைவன் மீது செய்யக்கூடிய பக்தி, இன்னொன்று அடியார்கள் மீது செய்யக்கூடிய பக்தி. இறைவன் மீது செய்யக்கூடிய பக்திக்கு கண்ணப்ப நாயனார் நம்ம பார்த்தோம், அடியார்கள் மீது செய்யக்கூடிய பக்திக்கு இளையான்குடி மாறநாயனார் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அரிசிற்கரை புதூரில் நம்முடைய செருத்துணை நாயனர் என்று சொல்லி, புகழ்துணை நாயனர் என்று சொல்லி, அவரும் இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்டு பெருமானை வழிபாடு செய்தவர்கள். அதனால் நம்முடைய பெரிய புராணம் சொல்லக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார் என்று சொல்லி, உண்மையான அடியார்கள் வந்து பெருமானிடத்தில் என்ன கேட்பாங்கன்னா, பெருமானே உன்னிடத்திலே உன்னுடைய அடியார்களிடத்திலே அன்பு மட்டும் எனக்கு போதும் பெருமானே, வீடு பேறு கூட அப்புறம்தான் என்று சொல்லி இறைவனிடத்தில் அன்பு கொண்டு அடியாரிடத்தில் அன்பு கொண்டு இருக்கக்கூடிய அடியார்கள் இன்றளவும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அது நம்முடைய நனாவில் வந்து ஞானசம்பந்த பெருமான் வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது 1300 வருஷத்துக்கு முன்னாடி 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்த பெருமான் வர்றார். அப்படி வருகின்ற பொழுது அங்கே ஒரு காட்சி அவர் பார்க்கிறார், பதிகத்தில் பாடியிருக்கிறார். என்ன காட்சினா, எல்லா பக்கம் வந்து இறைவனை வழிபாடு செய்வாங்க இல்லைங்களா, ஆனால் நம்ம நனாவில் மட்டும் பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற பொழுது அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மலர் போட்டு வணங்கிட்டாங்களாம். சேக்கிழ அங்கே பாடுறார், தேனார் மலர் கொண்டு அடியார் அடி வணங்கும் திருநனாவே அப்படின்னார். காணார் களிற்றுருவை அப்படிங்கிற பாட்டில் சொல்வார், தேனார் மலர் கொண்டு அடியார் அடி வணங்கும் திருநனாவே அப்படின்னு சொல்லி சொல்வார். அதாவது பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானவர்கள். அண்ணாமலையில் செல்லுகின்றவர் அண்ணாமலை பெருமான் எல்லாரும் வழிபாடு செஞ்சாங்க. இங்கே அடியார்களுக்கு அடியார்கள் ஒருவரை வணங்கி கொண்டார்கள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் பாடியிருக்கிறார். நம்ம பவானியில் இது நடந்திருக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தா தமிழகத்திலேயே அதிகமான அடியார் பெருமக்கள் இருக்கக்கூடிய அடியார் விழாக்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு பதி நமக்கு இன்றைக்கி பவானி என்று சொல்லக்கூடிய பதி. அங்கிருந்து வந்தவர் தான் நம்முடைய ஆரூரன் ஐயா அவர்கள்.
அவரெல்லாம் அந்த திருக்கூட்டத்தை சார்ந்தவர். அந்த சிவனடியார் திருக்கூட்டத்தில் விளைந்த முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களெல்லாம் சொல்லலாம். அதாவது இந்த பகுதியில் ஒரு குடமுழுக்கு தமிழில் செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அவரை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அற்புதமாக செய்து கொடுப்பார். ரொம்ப அதாவது தமிழ் முறைப்படி வேள்விகள் செய்து, தமிழ் முறைப்படி செய்தாலும் ஆகம முறைப்படி தான், அதுக்கு தமிழில் தேவார திருவாசகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்லி செய்வார்கள். ஆகமத்தினுடைய முறைப்படி தமிழ் வழியிலே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நம்முடைய திருக்கூட்டத்துக்கு உண்டு. இதையெல்லாம் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் யாருன்னா நம்முடைய பேரூரை சார்ந்த சென்னியப்பன் ஐயா அவர்கள், அவருக்கு கூட இருந்த பட்டியப்பனார் அவர்கள், அப்புறம் பேரூர் சாமிகள் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார். இந்த வழியில் அப்படியே இது தொடர்ந்து நம்ம கொங்கு நாட்டில் வந்து இந்த தமிழ் வழிபாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திருமுறைகளுக்கு ஆற்றல் அதிகம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் தேவையில்லை. நமக்கு திருமுறை தான் நமக்கு வந்து இறந்தார்களையெல்லாம் மீட்டு கொடுத்தது. அதான் நமக்கு நம்முடைய அவிநாசி எம்பதியில் முதலையுண்ட பாலகனை மீட்டு கொடுத்தது திருமுறை. அதே மாதிரி நம்முடைய எலும்பும் பெண்ணுமாக இருந்த பூம்பாவை மீட்டு கொடுத்தது. இதெல்லாம் சொல்லுவதற்கு நேர காலம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு சில செய்திகளை மட்டும் கூறினோம் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த மடம் என்று சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுறையின் பயன் பெற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் முருகநாயனார் என்று சொல்லி ஒருவர் புகழூர், நம்முடைய திருவாரூர் பக்கத்தில் புகழூரில் ஒரு திருமணம் அமைத்திருந்தார். அந்த திருமணத்திலே 6 நாயன்மார்கள் தங்கியிருந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார். அவங்கெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா, இறைவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி அடியாருடைய பெருமைகளை பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு மடம் என்று சொன்னால் இதுதான் இருக்கணும். சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேறு நியாயம் பேச வேண்டியது, இதுக்கு பேர் மடம் கிடையாது. நம்முடைய மௌனசாமிகள் மௌனமாக இருந்தாலும் சரி, அவர் அதற்கு தக்கவர்களை கொண்டு, நல்ல ஒரு ஆசிரியர்களை கொண்டு இந்த பயிற்சிகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பமாக வைத்து, அவருக்கும் தெரியும் அவர் ஒரு கோயிலில் பூஜை செய்து கொண்டிருந்தவர் தான். அவர் பூஜை செய்த கோயில் அந்த பொன்னிலிங்க சாமிகள் இருக்கிறார் பாருங்க, 85 ஆண்டுகள் அவர் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்தவர். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க திருமணமே செய்து கொள்ளாது அவர் உண்மையான பிரம்மச்சாரி. அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பகுதியில் எந்த ஒரு தவறும் சொல்ல முடியாது. அந்த பெருமகனார் தான் எங்களை எல்லாம் திருக்கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு சென்றது. 1989 கீழ்வாலையில் பழனியப்ப முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அது சத்தீஸ்வரசில் அவருடைய மகன் அங்கப்பன் வேலை செய்தார். அவருடைய அப்பா பொன்னிலிங்க சாமி. கோபியில் கண்டக்டர் ஒருத்தர் இருந்தார், நம்முடைய ஆறுமுகம் ஐயா என்று சொல்லி. இந்த 3 பெருமக்கள் தான் எங்களை எல்லாம் திருக்கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்போ எங்களுக்கு 20 வயசு 21 வயசு. அன்று முதலாக இன்று வரைக்கும் அந்த நிலையில் நாங்கள் இருந்து வரோம்னா அதுக்கு அவங்களுடைய திருவருளும் ஒரு காரணங்க. அப்படி பொன்னிலிங்க சாமிகள் வந்து அப்படியே அவர் வந்து யாருக்கிட்டையும் போய் வசூல் கூட பண்ணினது இல்லைங்க. நோட் எடுத்துகிட்டு போய் வசூல் பண்ணி கோயிலை கட்டலை. அவரே அவருடைய வருமானத்தில் அவரே உளி எடுத்து வேலை செய்வார். நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் திருக்கூட்ட உழவாரப்பணிக்கு வருவார். எங்களுடைய கொங்கு மண்டல அப்பரடிகள் உழவாரப்பணி என்று சொல்வது 507 கோயில் இது வரைக்கும் நாங்கள் உழவாரப்பணி செய்திருக்கிறோம். மாதம் ஒரு கோயில். சொக்கலிங்கம் ஐயா தான் தலைவர். இவரெல்லாம் அந்த காலத்திலிருந்து இருக்கிறவர். அந்த பொன்னிலிங்க சாமிகள் இங்கேருந்து சிதம்பரம் நடைபயணமாக சென்றவர். அவரெல்லாம் அவர் வந்து மண்வெட்டி எடுத்தார்னா காலையில் 8 மணிக்கு வந்துடுவார். எவ்வளோ தூரம் போட்டாலும் பேருந்தில் 8 மணிக்கு வந்துடுவார். 8 மணிக்கு வந்து மண்வெட்டி எடுத்தார்னா 1 மணி வரைக்கும் மண்வெட்டி கீழே வைக்க மாட்டார். அப்படி வேலை செய்வார் பொன்னிலிங்க சாமிகள். அவரு கூட தான் நாங்கள்லாம் திருக்கூட்டத்துக்கு போனோம். அதனால் அவரையும் இந்த நேரத்தில் நம்ம நினைக்கணும். அவருடைய கோயிலில் நம்ம மௌனசாமிகள் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு 11 ஆண்டுகள் அங்கே அர்ச்சகராக இருந்திருக்கிறார். அதனால் ஒரு மடம் என்று சொன்னால் எப்படி நடத்தணுமோ அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. தக்க சான்றோர்களை கலந்து ஆலோசித்து அந்த மடம் எப்படி அமைக்க வேண்டும், அந்த மடத்தில் என்ன பணிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய சார்பாக இறைவனுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து இந்த அளவிலே நாம் நிறைவு செய்து கொண்டு இந்த மடம் நல்லபடியாக இயங்க வேண்டும், எல்லோரும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சத்தீஸ்வரசனுடைய டிஜிஎம் ஐயாலாம் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பெருந்துணையாக இருந்து அவருக்கு ஆதரவாக இருந்து, ஆனால் நல்ல ஒரு சான்றோர்களை கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும் என்று சொல்லி
விண்ணப்பமாகியத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம் என்று சொல்லி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். காலை முதல் நம் அனைவரையும் ஆன்மீக கடலில் ஆழ்த்திய ஆரூரன் ஐயா மற்றும் சிவாச்சாரியார் பெருமக்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நமது மௌனகுருசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க. சிவாஜி செய்யுமாறு அன்போடு கேட்கிறேன். தம்பி அவர்கள் கரூர் பாடசாலை ஓதுவாமூர்த்திகள் திருமுறை கலாநிதி சிவத்திரு சுவாமிநாதன் ஐயாவிடத்தில் பயிற்சி பெற்ற ஓதுவாமூர்த்திகள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பண்ணோடு திருமுறை பாடக்கூடிய ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்பட்டது. அடுத்ததாக வேள்வி வழிபாடு செய்த சேலம் அம்மாப்பேட்டை பன்னிரு திருமுறை மன்றத்தினுடைய அன்பர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயாவுடைய திருநாமம் சிவ திரு மோகன் ஐயா அவர்கள். அடுத்ததாக ஈரோடு நம்முடைய பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய தலைவர் தியாகராசன் ஐயாவுடைய தொண்டர் அலங்காரம் செய்து, இன்றைக்கி சாமி இப்போ திரையை எடுத்திங்கன்னா அலங்காரத்தில் இருப்பார். அந்த அலங்காரமும் அபிஷேக வழிபாட்டையும் செய்த சிவத்திரு மயில்சாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சுவாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். பெருமான் திருவடிகளை வணங்கி ஆசிரிய பெருமகனார் வெளிச்சமை ஐயா அவர்கள் கூறியது போல இந்த மௌனகுரு மடாலய சங்கம் அறிஞர் பெருமக்களையும் ஆசிரிய பெருமக்களையும் வைத்து இப்பகுதியில் மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவோம் என உறுதியளித்து இந்த மௌனகுரு மடாலய சங்க துவக்க விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து மெய்யன்பர்களுக்கும் மௌனகுரு மடாலய சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சக்தி சர்க்கரை ஆலையின் முதுநிலை பொது மேலாளர் திரு மோகன்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிவாச்சாரியார் பெருமக்களுக்கும் இங்கு கைலாய வாத்தியம் அளிக்க வந்த பெருமக்களுக்கும் மேலும் சிவனடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த உணவு பாலிக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கும் மௌனகுரு மடாலய சங்கம் துவங்குவதற்கு அடித்தளமிட்ட அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சங்கம் மென்மேலும் வளர்ந்து ஆன்மீக பணிகள் மென்மேலும் செய்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பெருமான் அனைவருக்கும் அன்னம் பாலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிலை கொண்டிருந்தார். அதன்படியே இந்த சங்கம் இந்த பகுதியில் என்றும் அன்னம் கொடுக்கக்கூடிய நிலையை அடைய வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். எம்பெருமான் அனைத்து வளங்களையும் நலங்களையும் இங்கு இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று விண்ணப்பம் தெரிவித்து இங்கு வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மாணிக்கவாசக பெருமானுக்கும் இப்பொழுது சிறப்பு வழிபாடுகள் கைலாயவாதியம் முழங்க இனிதே நடைபெறுகிறது. எல்லோரும் வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டுமாய் நம்முடைய மௌனகுரு மட ஆலயத்தின் சார்பாக அனைத்து தொண்டர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி வழிபாட்டிற்கு வரவேற்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தெந்தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி போற்றி. ஓம் ஓம் ஆதார சக்தி போற்றிவோம். ஆமருக்கை போற்றிவோம். அரவிருக்கை போற்றிவோம். சிம்மருக்கை போற்றிவோம். யோகருக்கை போற்றிவோம். தாமருக்கை போற்றிவோம். சூரிய மண்டலம் போற்றிவோம். சந்திரமண்டலம் போற்றிவோம். அக்னி மண்டலம் போற்றிவோம். சக்தி மண்டலம் போற்றி போற்றிவோம். மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலிந்தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. காவாய் கனகத்திரரே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் தலம்புரம் மறந்தறியேன் கோடி இசை பாடல் மறந்தறியேன் தனந்திலும் மறந்தறியேன் நாமவெண்ணாவில் மறந்தறியேன் உலர்ந்தா தலையில் படி கொண்டுள்ளாய் உடலுள்ளை அறிந்தருளாய் அலந்தே நடியேன் அதிகை கிடைக்க வீரட்டான துறை மானே பெரும் உலகாலை மொழி உத்தரித்து வந்தராகி ஆர்வத்தை உதவி விளக்கு ரூபம் இதனால் இடவல்லாறு கட்டி போல்வார் கடவோ வீரட்டனாரே உள்ளம் உடம்புகளை சிவாய் கோபுரமாக வந்து வளைந்து கள்ளப்புலனை நோக்காலாமணி விளக்கு அண்ணம்பாலிக்கும் தில்லை சித்தமோகலம் அண்ணம்பாலிக்கும் புமிதை என் நன்கு ஆடிக்குமாறு கண்டு குலம் அண்ணம்பாலிக்குமோ பிறவியே மதுரவாய் மொழி மங்கையோ சதுரன் சித்தம் பலவன் திருமலையும் அறித ஆத்தெடுத்தான் முடிபத்திரன் இனிக்குள் தேவடி சென்றடைந்து இல்லை மாநகர் சிற்றம்பலவனார்கள் எல்லை இல்லதோர் அனிமை பூண்டேனக்கே. ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி ஜோதியாய் குணமாகி ஒன்றிய பொருளுமாகி எதியாய் ஏகமாகி சுற்றுமாயானுமாகி ஜோதியாய் நிற்கும் பிள்ளை புகழம் போற்றி போற்றி. கற்பனை கண்ணையமாகி அற்புத கோலம் நடம் செய்கின்ற பொங்கல் போற்றி போற்றி. ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி ஜோதியாய் குணமாகி ஒன்றிய பொருளுமாகி எதியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி ஜோதியாய் பிள்ளை புகழம் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எழுந்தருளியுள்ள சிவகாமி அம்மையுடனாகிய ஆனந்தமான நடராஜ பெருமானுக்கும் மாணிக்க வாசக பெருமானுக்கும் மலர் வழிபாடானது நடைபெறுகின்றது. ஓம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றே மேலாமை ஆளெண்ணை கொண்டாய் போற்றே
ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி ஆற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சங்கரனின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவானின் பாதம் போற்றி போற்றி நின் பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தையனோடு மாலும் காணா அலுருவானின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி மூலட்டானனே போற்றி போற்றி ஓம் சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி துடித்தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மணம் குழைத்து எண்ணெய் எடுத்து ஆண்ட அங்கையர்கண்ணிம்பிராட்டி அரும்பும் இரடகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி அருள் தரும் சிவகாமியமுடனாகிய அருள்மிகு ஆடல் வல்லான் மலரடிகள் போற்றி போற்றி மணிவாசக பெருமானுக்குரிய மலர் வழிபாடு. ஓம் கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருளு போற்றி விடவுளே உருக்கு என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்தருளு போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி எம்பிரான் அழுது அடையடைந்தண்ணல் மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நால்வர் பொற்றாள் எம்முயிர் துணை அருவாண்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். எழுந்தருளியிருக்கின்ற பெருமான் திருச்சபைக்கு நமது திருநாவுக்கரசு பெருமான் தில்லையிலே அம்பலவான பெருமான் மீது பாடி அருளிய குனித்த புருவம் என்ற தேவாரம் இப்பொழுது ஓதுவாமூர்த்திகள் பெருமான் திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றாள் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. வந்திருக்கின்ற எல்லா அன்பர்களும் சேர்ந்து ஒரு திருமுறை பாடலை நடராச பெருமான் திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அந்த பாட்டு தெரியும், இருந்தாலும் எல்லாரும் பாட வேண்டும் என்பதற்காக முதல் வரியை நாங்கள் சொல்லுகிறோம், அடுத்த வரியை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து திருமுறை பாடிய புண்ணியத்தை இறைவன் நமக்கு இதன் மூலமாக வழங்குவார். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். நான் சொல்லுவதை திருப்பி சொன்னீங்கன்னா எல்லாரும் சொல்லிடலாம். உலகெல்லாம் உணர்ந்து. இந்த அரங்கத்தில் ஒரு ஏறத்தாழ ஒரு 300 பேர் இருக்கிறோம். ஆனால் சொன்ன அந்த வார்த்தை இந்த மேடைக்கு கூட வரல. அதுக்கு நானே பாடியிருப்பேன். சத்தமாக பாடுங்க. முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு சொன்னால் எப்படி சத்தம் போடுறோம், அந்த மாதிரி எல்லோரும் சத்தமாக பாடுங்க. நாம் பாடுற இந்த திருமுறை நடராச பெருமானுக்கு கேட்கணும், கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு அது போய் சேரணும். அந்த வகையில் சத்தமாக சொல்லுங்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். வாழ்த்து. வான்முகில் வளாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவேலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பு நலம் சார்ந்த பெருமக்களே, இந்த அளவிலே வழிபாடு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பேரொளி வழிபாடு செய்தவுடன் நம்முடைய எல்லோருடைய சார்பாகவும் முக்கியமாக இந்த மடாலயத்திற்கு ஐயா அவர்களுடைய தலைமையிலே அவர்களுக்கு வேண்டிய அத்துணை ஒத்துழைப்பும் நல்கக்கூடிய பெருமக்கள் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க தான் சங்க உறுப்பினர்கள், சங்க நிர்வாகிகள். அவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த மடாலயத்தை நமக்கு ஐயாவுக்கு, ஏன்னா இவர் துறவி, இவரே போய் எல்லா வேலையும் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி செய்திருக்கலாம், ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இவருக்கு என்று ஒரு நிலைப்பாடு உண்டு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து வருகின்ற எல்லோருக்கும் நல்வழி காட்டுவது மட்டும்தான் ஐயாவுடைய பணி.
சங்க நிர்வாகிகளுக்கு தான் அந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்புகள் அத்தனையும் சேரும். அவர்களெல்லாம் யார் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களெல்லாம் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் தங்களுக்குரிய பணியை செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அளவில் ஆங்காங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய திருவருள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க வேண்டும். அத்துணை பேருடைய சார்பாகவும் முக்கியமாக சங்க நிர்வாகிகள் சார்பாக நம்முடைய சுவாமிகளுக்கு இறைவனுடைய திருவடியிலே இருந்து அருள் மாலை சூட்டி இந்த வழிபாடு இனிதே நிறைவு பெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பேரொளி வழிபாடு நடைபெறுகிறது.
உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே அன்பின் பொருள் நீயே, அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உண்ணாமுலையின் துணைவோனே. சிவம் 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 அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம், அதுதான் சிவதியானம். சிவம் 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 அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம், அதுதான் சிவதியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே.